அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இதை சொல்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் அபு தாலிப் முஷ்ரிக்கா இருக்கார், அபூபக்கர் சொல்கிறார்ல, அழுகுறாருல, அப்போ ரசூல் என்ன பண்ணியிருப்பாங்க? அழுவாதீங்க, மானசீகமாக ஒரு முஸ்லீம் ஆகிட்டார், இதுக்கே மட்டும் அழுகுறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அதில் சொன்னீங்களா? அல்ல நீங்களாவாச்சு இதை சேர்த்தாவது சொன்னீங்களா? முரணா இருக்குதே, ஒருத்தரே ரெண்டு விஷயத்தை எடுத்து வச்சாருன்னு சொன்னால் முந்தினதுக்கு அவர் தானே விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவர். இங்கனுக்குள்ள வாதத்தில் மாட்டிக்கிட்டவனை யோசிச்சு பார்த்து ரெண்டு அமர்வு ஐடியா பண்ணி எப்படி சொன்னால் சமாளிக்கலாம், இதே விளையாட்டு தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொன்றிலையும். இதெல்லாம் நிற்குமாண்ட மக்கள், உண்மையை நாடக்கூடிய மக்கள்கிட்ட நிற்குமா இதெல்லாம்? அப்போ மானசீகமாக முஸ்லீம் ஆகிட்டாரா, வெளிப்படையாக ஆகலன்ற இதெல்லாம் என்ன இது பேச்சாயுது? அப்போ இது நல்லா விளைவிக்கிறங்க, இது பதில் இல்லைங்கிறத. அடுத்து என்னன்னு கேட்டால், அடுத்து நம்ம விஷயத்தை சொல்கிறாங்க. சிகுரு முந்தி சிகுரு சம்பந்தமாக இருக்குன்னு சொன்னாங்க, சிகரை கொண்டு ரசூல்லாவுக்கு சிகர் செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, இப்போ இல்லைங்கிறாங்கங்கிறாங்க. அதுக்கும் அதே பதில் தான். எதே பதில்? இருக்குன்னு நாங்கள் தானே சொன்னோம், இல்லைன்னு நாங்கள் சொல்லும் பொழுது அதை சொல்லி காட்டி தானே செஞ்சோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், அது ஆய்வில் தவறு என்று தெரிகிறது, அப்படி சொல்லி சொன்னோமா, முரணாக சொன்னோமா, பல்ட்டி அடிச்சு சொன்னோமா? அப்போ அதுக்கும் ஒரே பதில் தான். இது மாதிரி தான் எடுத்து வைப்பாங்க. உங்களுக்கு தேவைன்னு போட்டால் சொல்லுங்கள், நான் தரேன் லிஸ்ட்டு, ஏற்கனவே என்ன சொன்னோம், எதையெல்லாம் மாற்றிக்கிட்டோம். அது இது ஒரு வாதத்துக்குள்ள மேட்டரே கிடையாது. நாங்களே ஒன்றை சொல்லி தவறுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண எடுத்து காட்டுறாங்க, இது வாதமா? இது பிரச்சனையே கிடையாது. அடுத்து என்னது? நபி ரசூல் ரெண்டும் ஒன்றுன்னு முதல் சொன்னாங்க, வேற என்னங்க இப்போ ஒன்றுங்கிறாங்கங்கிறாங்க. ஆமாம், முதல் தான் சொன்னோம், அது உண்மை. சொன்னோங்கிற நீங்களா கண்டுபிடிச்ச? நாங்கள் என்ன சொன்னோம்? நாங்களே தான் சொன்னோம், ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அது தவறு என்று இப்போ தெரிய வருகிறது. இப்படி சொல்வது முரண்டு சொல்லவே கூடாது, வழங்குதா? இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் தான் அது முரண். அடுத்து என்னன்னு கேட்டால், அப்போ ஷாஃபி இமாம் அவர் முன்னே சொன்னார்னா அவங்களுக்கு ஹதீஸ் கிடைக்கல அதனால தான் சொன்னாங்க, உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கேங்கிறாரு. அப்படின்னா என்ன வழங்குறாங்க? ஹதீஸை இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் யாராக இருந்தாலும் அனைத்து விஷயம் தெரிஞ்சவங்களா இருக்கணுங்கிறார். மனிதன் இருப்பான் அப்படி? ஹதீஸ் புக்கு தான் இருந்தாலும் அந்த புக்கில் உள்ள நம்ம கண்ணோடு தப்பி போயிருமா இல்லையா? புக்கு இருக்கட்டுமே, புஸ்தகமாக வந்த உடனே ஒரு விஷயம் கூட நம்ம கண்ணோடு தப்பாதா? அப்போ ஹதீஸுகள் இருந்திருக்கலாம், புரிந்து கொள்வதில் தப்பு வரலாம். அதே மாதிரி ஹதீஸ் இருந்தால் கூட கண்ணில் படாமல் இருக்கலாம். சரியான ஹதீஸை பலவீனம் நினைத்திருக்கலாம், பலவீனமானதை சரி நினைத்திருக்கலாம். ஒருத்தர் தக்க காரணம் சுட்டி காட்டும் போது மாற்றலாம். இவன் என்ன நினைக்கிறாங்க? சஹாபாக்கள் இமாமுல் காலத்தில் தான் அவங்க மனிதர்களாக இருந்தாங்க, நம்மெல்லாம் மலக்குகள், அதாவது அல்லா மாதிரி நினைக்கிறார். அல்லாட்ட எப்படி தப்பு வராதோ உங்கள்கிட்ட எப்படி தப்பு வர்றது? ஷாஃபி இமாம்கிட்ட எங்கள்கிட்ட வரலாம் தானே? அப்போ என்ன நீங்கள் பார்க்கணும்? முந்தி சொன்னதை அதையும் ஏற்றுக்கொண்டு ரெண்டாவது முரண்பட்டதையும் சொன்னால் முரண்பாடு. முந்தி சொன்னதை ஏற்றுக்கிறலன்னு சொல்லிட்டு அப்படி முரண்பாடு வரேன். முந்தி சொன்னது தப்பு நாங்களே சொல்லிவிட்டோமே, வெளிப்படையாக வெக்கப்படாமல் எழுதுகிற பேப்பர்லேயே தவறாக சொல்லிவிட்டோம், நாங்கள் மரியாதையை எங்களுடைய மரியாதைக்காக வேண்டி மார்க்கத்தை மறைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தானே நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுதான் அதில் உள்ள விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த கலாலாவுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டாரு? இந்த வசனம் அந்த வசனத்தை மாற்றி விட்டது, 179வது வசனம் 12வது வசனத்தை மாற்றி விட்டதுங்கிறாங்க. மாற்றி விட்டுனாங்க இருக்குதா? மாற்றி விட்டதுலாம் இருக்காதுங்க, முந்தி இறங்கணுன்னு தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றப்பட்ட ஹதீஸாக இருந்தாலும் ஹதீஸ்லேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிற ரொம்ப குறைவான விஷயங்களுக்கு சஹாபாக்கள் சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாம் நம்ம தான் விளங்கிக்கிறணும். ஏன் மாற்றப்பட்டதுங்கிறோம்? அதில் சகோதரிக்கு 6ல் ஒரு பங்குன்னு வருது, வாரிசு இல்லாத சகோதரி, ஒருத்தனுக்கு வாரிசே இல்லை, சகோதரி மட்டும், அப்படி இருந்தால் 6ல் 1 வருது. இதில் பாதின்னு வருது. அப்போ 6ல் 1 பாதி முரண்பாடாக வரும் பொழுது ரெண்டும் சரியாக இருக்க முடியாது. அப்போ எது கடைசியாக இருந்து அது முந்தி உள்ளதை மாற்றிருச்சின்னு சொல்லி சாதாரணமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஹதீஸை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கோம் மாற்றி விட்டதுன்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது தாய் வழி சகோதரியை சொல்லுது. தாய் வழி சகோதரின்ற வார்த்தையை குரானில் இப்போ எடுத்து காட்டினீங்க. தாய் வழி சகோதரங்க இருக்குதா? ரெண்டுலேயும் உஹ்துன்ற வார்த்தை தான் இருக்கிறது. தாய் வழி சகோதரின்னா என்ன அர்த்தம்? சகோதரி 3 வகை இருக்குங்க. ஒருத்தர் சகோதரின்னா ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்தாலும் சகோதரி தான். ஒரு தகப்பன் 2 தாய் அப்படி பிறந்தாலும் சகோதரி தான். ஒரு தாய் 2 கல்யாணம் பண்ணுறா, அந்த ஒரு தாய்க்கு 2 புருஷன் மூலமாக பிறந்தவர்களும் சகோதரி தான். அது தாய் வழி சகோதரியை குறிக்குது, இது 2 வழி சகோதரியை குறிக்குதுன்னு சொல்லி நீங்களா நினச்சிக்கிட்டீங்கன்னா அது ஆயிருமா? அது அந்த சர்ச்சைக்கு நான் போகலை. இது ஒரு எங்கள் தப்பை நீங்கள் சுட்டி காட்டுற ஒரு சபை சுட்டி காட்டினீங்களா? உருப்படியாக இருந்துச்சா? இதான் சுட்டி காட்டுற முறை அடிபட்டு போச்சு. இதை இது எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க தப்சீர்கள்லையும். இதுவும் சரி அதுவும் சரின்னு நீங்கள் வாதி இல்லாமல் தவிர அப்படி தான் வாதிட்டு இருக்கிறீங்களே தவிர இது பிழை, இது தப்பு என்று நீங்கள் என்ன செய்யலை, அதுக்கும் நிறுவலை இதுக்கும் நிறுவலை, ஒரு இதுவும் கூட உருப்படியாக இல்லை. அது முடிஞ்சிருச்சா? ஏன்னா நம்ம விஷயங்களை எடுத்து வைக்க தான் நாங்கள் நேரத்தை செலவழிக்க போகிறோம். நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்க, இன்னும் நிறைய சொல்லுவீங்க. என்ன செய்வீங்க? அந்த 92 இப்படி சொன்னார்கள், 2002 இப்படி சொன்னார், அதுக்கு ஒரு பதில் தான் சொல்லுவோம். ஆமாம் சொன்னோம், முடிஞ்ச டாபிக் சொன்னோம், ஒத்துக்கொண்டு சொன்னோம்,
அதான் அதுக்கு பதில் சொல்லுவோமே தவிர இது நீங்கள் ஒளிவு மறைச்சு ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட பெட்டகத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து சொல்லலை. நாங்கள் போட்ட புஸ்தகத்தெல்லாம் சொல்கிறீங்க, அதில் ஒரு பிரச்சனை கிடையாது. இதைத்தான் நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் சொல்கிறது அப்படிப்பட்டதாக இருக்காது. வேணும்னு தெரிஞ்சு செஞ்ச தப்பை தான் எடுத்து காட்டணும். இதில் அடுத்து என்னென்னு கேட்டால், மதுஹப் கிதாபில் இருக்குதுங்க. மதுஹப் கிதாபில் இவர் சொல்லி காட்டுறாரு ஒரு உரையில். அந்த மதுஹப் கிதாபில் என்ன நம்ம சொன்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு விளங்கும். மதுஹப் கிதாபு வேணும். மதுஹப் கிதாபில் தொழுகையில் ஒருத்தன் இருக்கும் பொழுது அத்தஹியாத்தில் உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும்? ஓதி முடித்த உடனே சலாம் கொடுத்துட்டு தொழுகையை முடிக்கணுங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம். முடிக்கணும், தொழுகையை முடிக்காத செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி தொழுகையை முடிக்கணும். இது எல்லாரும் அறிந்து கொள்கிற விஷயம். ஆனால் ஃபிக்கு கிதாபில் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? ஹனஃபி மதுஹபுடைய கிதாபில் அப்படி சலாம் தான் கொடுக்கணுன்றலாம் அவசியம் கிடையாது. சலாம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அல்லது என்ன செய்யலாம்? சிரிச்சு தொழுதுட்டு அத்தஹியாத்தில் உட்காந்துட்டு அப்படின்னா தொழுகை முடிந்து விடும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பேசலாம். தொழுகையில் அத்தஹியாத்தில் முடிஞ்சவொடனே சும்மா இருக்கீங்களா அப்படி கூட நானா சொல்ல கிதாபில் இருக்குது. அப்படி கிதாபுகளில் மதுஹப்னு சொல்லி கிறுக்குத்தனமாக எழுதி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கிட்டு வந்தோம். அல்லது என்ன செய்யலாம்? ஒன்றும் சொல்லாமல் எந்திரிச்சு போய் எதுஹப போயிடலாம், பேசாமல் போய்கிட்டு இருக்கலாம். இப்படிலாம் எழுதும் பொழுது இன்னொன்று விஷயத்தையும் சொல்கிறாங்க. யோகதி, அதாவது வேண்டுமென்றே காற்றை வெளிப்படுத்துறது. தொழுகையெல்லாம் முடிஞ்ச உடனே டர்ருக்கு வேணும்ண்டு, மறதியா இல்லை, வேணும்ண்டு அப்படி செஞ்சால் அது தொழுகை செல்லுமா, தொழுகை முடிஞ்சிருச்சு, எல்லா காரியம் முடிஞ்சு விட்டுன்னு எழுதியிருக்கிறார்கள். இது ஒரு இரையச்சம் உள்ளவன் நபி வழியை மதிக்கிறவனுக்கு சிந்தனையில் இப்படி தோணுமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அவர் என்ன சொல்கிறார்? ஒரு சபையில் இதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இந்த வேண்டுமென்றுங்கிற வார்த்தையெல்லாம் அதில் கிடையாது, இவங்கள சேர்த்து கொண்டதுங்கிறார். அந்த உரையில் சொல்கிற உரை நீங்கள் போட்டு காட்டுவோம். அந்த உரையில் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வேண்டுமென்றே காற்று பிரிதல்னு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த வேண்டுமென்றங்கிற வார்த்தையை நல்லா உன்னி பண்ணி கவனிக்கணும். வேண்டுமென்றங்கிறது அதில் இல்லை, வேண்டுமென்ற இல்லை, வேற எப்படி இருக்கு? அவர் அதை நியாயப்படுத்துறாரு. எப்படி? தொழுகை எல்லாம் ஓதி முடிச்சிட்டோம், அத்தையாத்தும் ஓதியாச்சு, சலாம் கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு, அவனை மீறி ஒருத்தனுக்கு காற்று வெளிப்பட்டுருச்சிங்க, இப்போ என்ன எல்லாம் முடிஞ்சிருச்சுல, அதைத்தான் ஃபிக்கில் எழுதியிருக்கிறாங்க. வேணும்டேங்கிற வார்த்தை இல்லை அப்படின்டாக்கு அவர் சொல்கிறாரு. இப்போ டாபிக் என்ன? இதெல்லாம் முறியுமா முடியாதா அந்த டாபிக் கிடையாது. டாபிக் என்ன? வேண்டுமென்றேங்கிறது கித்தாபில் இருக்குன்னு நாங்கள் குற்றம் சாட்டுறோம். பொதுமக்கள் மத்தியில் என்ன தெரிய போகுதுன்னு தைரியத்தில் போய் வேண்டுமென்றங்கிற வாசகம்லாம் இல்லை, இவங்கள சேர்த்துக்கிட்டானுவ, அப்படிலாம் கித்தாபில் கிடையாதுங்கிறார். அப்போ அவர் சொல்கிற பேச்சை பாருங்க. இவர் வாஜிபை விட்டார் என்பதால் மறுபடியும் தொழ வேண்டும் என்பது வேறு, இந்த சட்டமும் அங்கே இருக்கிறது. இப்போ ஒரு ஆளுக்கு அத்தையாத்தெல்லாம் ஓது முடிஞ்ச பிறகு ஒது முறிகிற சூழ்நிலை வந்தால் அவருடைய நிலைமை என்ன? இது கேள்வி. அவரு தொழுகை கூடும், ஆனாலும் இவர் வாஜிபை விட்டதா மறுபடியும் திருப்பி தொழ வேண்டும் என்கிற விவரம் இருக்கிறதே தவிர அதுக்காக வேண்டி வேறுமுறை இப்படி செய்யலாம் அப்படிங்கிறதல்ல. இது இவர்களாவே உண்டாக்கி கொண்டது. இவர்களா உண்டாக்கி கொண்டதுங்கிறார்ல, நாங்களா உண்டாக்கலாம். அந்த கித்தாபை பாருங்க, போருங்க. அந்த கித்தாபில் என்ன இருக்குன்னு பாருங்க. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், எல் ஹக்க கஹுகஹத்தன், ஹஹா என்று சிரிப்பது, சிரிக்கலாம். யுஹுதிஸ அம்தன், அம்தண்ட வேணும்ண்டு, யுஹுதிசன்னா காத்து விடுறது, அம்தன்னா என்ன? வேணும்ண்டு. அம்தன்கிற வார்த்தையை வேணும்னு அவங்க போட்டிருக்காங்க, சும்மா கூட போடலை. மற்றதுக்கெல்லாம் வேண்டுமென்றே காற்றை விட்டு தொழுகையை முடிக்கலாம் என்று எழுதியிருக்கிறார்கள். எத்த கல்லமே, அல்லது பேசி முடிக்கலாம். எதுகப, அல்லது பேசாமல் போய்கிட்டே இருக்கலாம். சல்லிமே, கடைசியாக போனால் போதுன்னு சலாம் கொடுக்கலாம். சலாம் சொல்லி தான் தொழுகையை முடிக்கணும். அது கடைசியாக போனால் போதுன்னு நினைச்சிட்டாங்க. அதையும் சலாம் கொடுத்து கூட முடிச்சுக்கிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன? காற்று பிரித்து முடிச்சிருங்க. இந்த மாதிரி இருக்கிற டாபிக் என்ன? இதில் உள்ள அசிங்கத்துக்குலாம் நான் வரல. இந்த அசிங்கம் சரியாங்கிற அந்த தலைப்பு இல்லை. இப்போ என்ன தலைப்பு? நீங்கள் வேணும்டேன்ட்டு அதில் இருக்கிறத நாங்கள் சொன்னோமா, இது இவங்களா சேர்த்துக்கிட்டு என் மக்கள்கிட்ட முட்டு கொடுக்குறீங்க. தப்புன்னு சொல்ல வேண்டிய மக்கள்கிட்ட. ஆமாம் கிறுக்கு போய் எழுதிட்டாங்க, அதுக்கு என்னப்பா செய்யறது, விட்டுட்டு போங்கப்பான்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லாமல் என்ன செய்றீங்க? அதெல்லாம் கிடையாது. இவங்களா சேர்த்துக்கு வேணும்டெல்லாம் இல்லை. ஒருத்தர் அப்படி ஒரு சூழ்நிலை அப்பா ஏற்பட்டா அப்படி தான் இருக்குது கிதாபில், அப்படி இல்லை. அப்போ வேண்டுமென்றேன்று இருக்குதுன்னு குற்றம் சாட்டுறோம். அது சும்மா குற்றம் சாட்டல, பாகம் பக்கத்தையெல்லாம் சொல்லி தான் அந்த கேள்வியை கேட்கப்படுது. ஆனால் அந்த நிலைப்பாட்டு பிரகாரம் இதுவரைக்கும் அவங்க கருத்தை சொல்லவே கிடையாது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? அவங்க எழுதின தர்ஜமாவில் பிழை இருக்கிறது, அசிங்கம் இருக்கிறது, தவறு இருக்கிறதுண்டு. அவங்களுடைய நிலைப்பாட்டில் முதலாகவே என்னதான் கொண்டு வர்றாங்க? பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும் சொன்னாங்கல்ல. இப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க, ஹதீஸில் இல்லா சொல்லியிருக்கிறீங்க, மற்றவங்க சொல்லாதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வச்சோமா இல்லையா? கலால விசேஷம் பதில் இல்லைங்கிறனால முன்னால்
சும்மா தானே சொல்லிட்டு போனீங்க. அப்புறம் விளக்கமாக சொன்னோம், விளக்கம் போது இதுவும் பதில் சொன்னாங்களா? ஆனால் என்ன வணக்கம் வரல, அது நாங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறோம், மற்றவங்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டில் எது அப்படிங்கிறதானுங்கிறாங்களே. இப்போ நான் கேட்குறேன், அவங்க சொன்னாங்கல்ல தப்சீலாம் அப்படி தான் இருக்குது, இந்த ரெண்டு கருத்து இருக்குன்ட்டு. இன்னும் இப்போ நான் கேட்குறேன், அந்த அவங்க சொன்னாங்கல்ல இந்த வசனத்தின் மூலம் அந்த வசனம் மாற்றப்பட்டு விட்டதுண்டு, இதுக்கு முன்னால் இவங்களுக்கு முன்னால் யார் சொல்லியிருக்கிறாங்க? எந்த தப்சீல் இருக்குது காமிக்கட்டும். எல்லா தப்சீலும் இருக்குது, ரெண்டு கருத்து இருக்குது, அதில் ஒன்று சொன்னாங்கல்ல. எங்க யாருமே சொல்லலைங்க. இதுவரைக்கும் இப்படி ஒரு சட்டம் மாற்றப்பட்டு விட்டது நபீல் நாம் சல்லாசன காலத்திலேருந்து இதுவரைக்கும் யாருமே சொல்லலைங்க. தாய் வழி சகோதரருக்கு உண்டான சட்டமே அடிபட்டு போகுதுங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு என்ன அங்கே அதில் இருக்கிறதா இங்கே இதில் இருக்கா கேட்டாங்களே, மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் என்ன ஆதாரம் தாங்க? ரெண்டு கருத்தில் நான் ஒரு கருத்துங்களே, இப்படி எந்த கருத்தும் கிடையாது என்பதுதான் உண்மை. இப்போ ஒரு வசனத்தையும் மறுப்பதுடைய குற்றம் தான் இதுக்கு வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர் விஷயத்தில் நம்ம சொன்னோமே, இது அரபி இலக்கணத்துக்கு முரண் என்று இப்னு கசீர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னீங்க. இப்னு கசீர் அப்படியே முரண் என்றா சொன்னார். இதில் இந்த இலக்கண சட்டத்தில் சர்ச்சை இருக்கிறது என்றார். இலக்கண சட்டத்தில் பல சர்ச்சைகள் இருக்குன்ற நான் சொன்னேன். இப்போ இப்னு கசீர் அரபி இலக்கணத்துக்கு முரண் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் மொழிபெயர்ப்பு நினைத்திருக்கிறீங்க, இப்னு கசீர் போன்றவர்கள் எல்லாம் இது அரபி இலக்கண பிரகாரம் தவறானது முரணா என்று எழுதியிருக்கிறார். இப்னு கசீர் சொல்லாத சொல்லியிருக்கிறீங்களே, ஏன் சொன்னீங்க எந்த கேள்விக்கு பதிலாக காணோம்? அதில் என்ன நாங்கள் சொன்ன தப்பு என்று அவர் சொன்னார், நான் அதை சொல்லலை. நம்ம சொன்ன என்ன, இப்னு கசீர் சொல்லாததை இப்படி சொல்லியிருக்கிறார் என்று அப்பாவி மக்களுக்கு இந்த கருத்தை திணிக்கிறீங்க. நீங்கள் இப்னு கசீர் அப்படி சொல்லியிருந்தால் அந்த கருத்தை காமிங்க, முரண்டு சொல்லியிருக்கிறாரு, அந்த பாருங்க இருக்குது, அந்த பாருங்க அதனால தான் சொன்னேன்னு காட்டுங்க. நீங்கள் இல்லாதே சொல்லியிருக்கிறங்கிறது தானே. அடுத்து இன்னொரு நிலைப்பாடு, அவங்க நிலைப்பாட்டை மாறி போயிட்டு இருக்கிறான்னு சொல்ல. ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் இல்லைங்கிறதுனால அவங்களுடைய என்ன சொல்லணும், தவறு இல்லைன்னு தானே வந்திருக்கிறாங்க. இங்கே சபைக்கு எப்படி வந்தாங்க? எங்கள் எழுத்த தவறு இல்லை, தர்ஜமான தவறு இல்லை அப்படின்னாலும் வந்திருக்கிறாங்க. தவறுக்குன்னு காமிச்சிருக்கமையா அது பதிலுக்கான இது வரைக்கும். சரி, வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறாங்க, அது கூட அவங்க நிலைப்பாட்டுக்கு உகந்ததான்னு பாருங்கள். அடுத்த நிலைப்பாடு என்ன? ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் தப்சீர் நூலை எடுத்து இந்த இதெல்லாம் தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லணும், அது உங்கள் நிலைப்பாடு. ஏன் மதப் கிதாப் போனீங்க? உங்களுக்கு தப்சீர் நூலை எதுவும் தப்பு இல்லையா? அப்படியே நீங்கள் நிலைப்பாடில் தப்சீர் நூலில் தவறு இருக்குன்னு நீங்கள் நிலைப்பாடில் ஒப்புக்கொண்டீங்க, அப்போவே மதப் கிதாப்பை சொல்ல வேண்டியதானே? அப்போ இதில் என்ன வழங்குது? தப்சீர் எடுத்து காமிக்கலை. அப்போ இமாம்கள் எது தப்சீர் நூல்களில் தவறு இல்லைங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இருந்தால் அதைத்தான் எடுத்து காமிக்கணும். நிலைப்பாட்டில் அப்படி தான் இருக்குது. மதப் கிதாப் போகிறாங்க, இல்லை மதப் கிதாப் போகிறது எங்கள் நோக்கம் இல்லை, முன்னுக்கு பிறங்கிறதுக்கு தான் அது கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கிறோங்க. அப்போ என்ன செய்யணும்? அவர் பேச்சல வேணும் என்றே அப்படிங்கிறதல்ல, தவறுகளாகத்தான் சொல்லியிருக்கிறார். பாருங்க, கிளிப்பு போட்டு பார்த்தாச்சு. இப்போ பாருங்க வேணும்னே இருக்குன்னு சொன்னால் அது அவங்க சொல்லலை, நாகரிகம் இருக்குது, பண்பாடுக்குன்னு அர்த்தம். ஆனால் மதப் கிதாபில் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணி அப்படி விவகாரம் பண்ணுறது நோக்கம் என்ன? ஆனால் இதுக்கு முன்னாலேயே இந்த கடித போக்குவரத்து வந்துச்சுங்க, எங்களுக்கு அவங்களுக்கும் முந்தின மதப்பு சம்மந்தமாக பேசணும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கடிதத்தில் தெளிவாக சொல்லியிருந்தோம், நீங்கள் கலிக்காவில விவாதத்தில் தோற்று விட்டீர்கள் என்று நீங்கள் எழுதி தந்து விட்டால் நம்ம மறுபடிக்கும் மதப்பு பிரச்சனை பேசலாம் என்று நம்ம சொல்லியிருந்தாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் எழுதி தர மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அதனால தான் மதப்பு பிரச்சனை எடுக்கலை. அப்படி போய் மதப்பு சட்டத்தை எடுத்தாங்க. முன்னுக்கு இப்போ வேணும்னு சொன்னால் தவறுன்னு தான் முன்னால் சொன்னார், இப்போ வேணும் வேணும்னு அதை மட்டும் தானே சொல்லணும். ஏன் மதப்பு செலவு வாசிக்கிறாங்க? தப்சீர் உள்ள தவறு இருக்குன்னு சொல்லிவிட்டு அரங்கத்தில் உங்ககிட்ட ஏன் தப்சீர் கிதாபை எடுக்கலை? எங்கள் தர்ஜமான தவறே இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன் நான் தவறு இருக்குன்னு சுட்டி காட்டினேன், ஏன் பதில் இல்லை? அப்போ இதே என்ன வழங்குன்னு சொன்னால் இப்படி மதப்பு கிதாபில் இப்படியே லேர்ன் பண்ணி ஏற்கனவே செஞ்சாங்கல்ல, அப்படியே 2 நாள் ஓட்டிடலாம். இது உண்மைதான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு, உலக மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்படி போனாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, உலகம் கவனிக்கிறது. நிலைப்பாட்டு தவிர தெளிவாக நீங்களே எழுதி போட்டு ஒப்புக்கொண்டு வந்துட்டீங்க. அப்போ தவறு இல்லைன்னு சொல்லுங்க, அல்ல தப்சீர் நூலை தவறுன்னு சொன்னீங்களா அதை எடுத்து காட்டுங்க. ஏன் மதப் நூல் போனீங்க? முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிறதுக்கு ஏன் நீங்கள் அந்த அந்த ஃபிக்குடைய கிதாபில் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே வாசிச்சு காமிக்கிறீங்க? டைம் பாஸ் பண்ணணும்டா. இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் கருத்து இல்லையா உங்களுக்கு? அதே போல் பாருங்கள், ஒன்றல்ல 2 அல்ல. அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் மாறி மாறி சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் தான் ஒப்புக்கொள்கிறோமே, நாங்கள் அறியாமையில் இருந்துட்டோம், வேண்டுமானா சொல்லுங்கள், நீங்கள் 2-3 தான் சொல்லியிருக்கிறீங்க, நாங்கள் நிறைய தர்றோங்கிறாங்க. நம்ம கொஞ்சம் அறியாமைன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நிறைய அறியாமையில் தான் இருக்கோங்கிற அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. நிறைய விஷயத்தை அப்படி தான் செஞ்சுருக்காங்களாம். அப்போ நிறைய அறியாமல் இருக்குன்னு ஒப்புக்கொண்டீங்கல்ல, நீங்கள் ஆயுஷ் மக்கள் சட்டத்தை சொல்கிறீங்க.
அதான் எங்கள் கேள்வி. ஏன் இமாம்களை இருக்கிறீங்க? இமாம் ஒரு சட்டத்தை சொல்லும் பொழுது அந்த ஹதீஸ் தான் அவரிடம் இருக்கிறது. சில வருடங்கள் கழித்து மாறுகிறார் என்றால் அப்பொழுதுதான் அவருக்கு புதிய ஹதீஸே கிடைக்கிறது. அப்போ நினைக்கிறாரு முன்பு கிடைத்ததை விட இது ஆதாரம் மூலமானது, சட்டம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. முன்னால் சட்டம் சொன்னபோது இந்த ஹதீஸ் இருந்ததா? இல்லை. நீங்கள் அப்படி இல்லையே. முன்னால் ஒரு சட்டம் சொன்ன போது இப்போ இருக்கிற அதே ஹதீஸ் இருந்ததே, நீங்கள் படிக்கலை. அப்போ அவங்க சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் புரிஞ்சிட முடியாது, ஹதீஸ் லைஃப் எல்லாத்தையும் தெரிய முடியாது, ஒரே தெரிய முடியாது. இந்த நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்க, நீங்கள் சட்டத்தை சொல்கிறீங்க, நீங்களும் மற்றவங்களை பின்பற்றி போய்கிட்டே இருக்கலாமே. இப்போ ஆய்வு செய்கிறோன்னு சொன்னாக்க எல்லாத்தையும் தெரிஞ்ச பிறகு சட்டம் சொல்லணும். நீங்களும் சொல்றீங்கல்ல எல்லா அதிக்கு தான் கிடைக்கலன்ட்டு. எல்லா அதிகம் கிடைக்க முன்னாலே ஏன் சட்டம் சொன்னீங்க? நீங்கள் அப்போ நினைக்க முடியாதா இந்த அதிக்கு தான் கிடைக்கல, இன்னும் படிக்கலனுமோ, இப்போ சட்டம் சொல்ல வேணாம், மாற்றமான ஹதீஸ் இருக்கலாம், இதை விட செயலானது இருக்கலாம், சும்மா இருக்க வேண்டியதானே? ஏன் அவசரப்பட்டு சட்டம் சொல்கிறீங்க? ஏன் மாற்றுறீங்க? அதை பேர் 4 பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ நீங்கள் 20 வருஷம் கழிச்சு மாற்றுறீங்க, இப்போ இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுக்கு முன்னால் உங்கள் நிலைமை என்ன? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அறியாமல் இருக்க ஒப்புக்கொண்டீங்க. நிறைய விஷயங்கள் இப்படி தான் மாற்றணும், நீங்களே ஒப்புக்கொண்டீங்க. இந்த அறியாமை உங்களுடைய விருப்பதால் நீங்கள் ஆய்வு செய்து மக்களுக்கு சட்டத்தை சொல்லுகின்ற தகுதியை இழந்திருக்கிறீர்கள். இன்னும் சட்டம் சொல்ல வேணாம், மற்ற வேலை மற்றவங்களாம் எப்படி இருக்காலும் அந்த மாதிரி நீங்களும் குறைஞ்சு பாருங்கள், பின்பற்றி போய்கிட்டே இருங்க. பிறருக்கு சட்டம் சொல்லுகிற தகுதி உங்களுக்கு கிடையாது. இதுதான் எங்கள் நிலைப்பாடு. நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க, எல்லாத்தையும் நாங்கள் படிக்கலைன்ட்டு நீங்களும் ஒப்புக்கொண்டீங்க. அப்போ அதனால் இந்த நிலைக்கு வருவானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் பாருங்கள், நம்ம இந்த கலாலா விஷயத்தில் சொன்னாங்க, அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி 2 தஃப்சீர் இருக்குது, நாங்கள் ஒரு கருத்து. நாங்கள் இப்படி ஒரு தஃப்சீர் யாரும் சொல்லவே கிடையாது. இந்த வசனம் அந்த வசனத்தை மாற்றி விட்டதுன்ட்டு யாரும் சொல்லலை. அப்படி ஒரு தஃப்சீரில் எந்த கருத்தில் இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து காமிக்கலாம். அதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல் அலி ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு விஷயத்திலலாம் நம்ம இந்த சரியான பதில் சொல்ல நான் தான் சொன்னோமே. அவங்களெலாம் இந்த உலகத்தின் வெளிப்படை சட்டத்தை வைத்து சொன்னார்கள், தெளிவாக சொன்ன பிறகு சொல்லலைங்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோங்க கவனிங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன வெளிப்படை சட்டத்தை வைத்து சொன்னார்கள் அப்படின்னு சொல்லியும் கூட பதில் சொல்லாமல் போயிட்டாங்கங்கிறீங்க. பதில் சொன்னால் சொல்லவில்லை என்று அர்த்தமா உங்களிடம்? பதில் சொல்லாமல் இருந்தால் சொன்னார்கள் என்பது அர்த்தமா உங்கள்கிட்ட? நான் தான் சொல்கிறோமே, வெளிப்படை கவனித்து அவர் சொன்னார்கள் என்று சொல்லத்தானே செஞ்சேன். ஏன் நீங்கள் சொல்லலைன்னு சொல்கிறீங்க? அதனால் எல்லாருக்கும் பதில் கொடுத்து தான் இருக்கிறோம், நீங்கள் தான் கொடுக்கல. அதே போல் விவாகரத்து பெண்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சம்பந்தமெல்லாம் ஹதீஸ் கொண்டு வர்றீங்க. அது ஆண்கள் விவாகரத்து செய்யக்கூடியது தான். அது ஓ தல்லிகஹா தத்லீகத்தன் அப்படின்னு தான் இருக்குது. ஓ ஃபாரக்கஹா அப்படி இருக்குது. அமரஹு ஃபாரக்கஹா, எந்த ஆண் தான் பெண்ணை தலா கொடுக்கிறார், பிரிகிறார். பெண்ணுக்கு எங்கே உரிமை வந்தது? ஆணுக்குள்ள உரிமை உள்ள ஹதீஸை காட்டிக்கிட்டு பெண்ணுக்கு உரிமை உண்டு எழுதி வச்சுருக்கீங்க. அரபி தெரியாத இளைஞர்களுக்கெல்லாம் போய் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணம். அதே போல் நசாய்க்கு நசைனையும் போட்டிங்க, உங்களுடைய எழுத்தில் அப்படியே கொண்டு வரீங்க. அது அந்த அலிஃபுடைய நிலை என்ன? அதான் நான் கேட்குறேன். நசாயின்னு இருக்குது, அலிஃபு இருக்குதுல்ல, அதோடைய நிலைமை என்ன? ஏன் நசைங்கிறீங்க? அந்த அலிஃபு இருந்தாலும் சொல்லக்கூடாது, உச்சரிக்கக்கூடாது, நெடில் அல்ல என்பது உங்கள் நிலைப்பாடா? அது என்ன ஆதாரம்? தெரியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, அது ஒரு கொள்கையாகவே நீங்கள் வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் பாருங்கள், இன்னொன்று இந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குங்க. அந்த சட்டத்தை கூட இவர்கள் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. யார்? காபிர்களுக்கு கூட மற்றவங்களுக்கும் அந்த ஜக்காத்தையெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கு என்ன? அதுக்கு ஹதீஸை ஆதாரம் காட்டுறாங்க. அந்த ஹதீஸில் ஜக்காத்து பொருள் கொடுத்தார்கள்னு இல்லை. அதை நான் உங்களுக்கு அடுத்த இதில் தரேன், ஏன்னா டைம் முடிய போகுது. அதே போல் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம், இப்னு கசீர் நீங்கள் சொன்ன கருத்தை சொல்லலை, முரண் என்று சொல்லலை. முரண் என்று சொன்னால் நீ காமிங்க. அது முரணாக இருக்க முடியாது, ஏன்னா குர்ஆனில் இருக்கிறது. நான் ஆயத்தை ஓதி காமிச்சேன், லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பி அப்படிங்கிற கருத்துலையும். அதே போல் பாருங்கள், இன் காதத் லதுப்தி பிஹி லவ்லா அர்ரபத்னா அலா கல்பிஹா, குர்ஆனில் இருக்குது. அதே அமைப்பில் முன்னாடி சொன்னோம்ல, வஹம்ம பிஹா லவ்லா ரவுன ரப்பி, அதே போல் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் வருது. நாங்கள் சொல்ல அர்த்தப்படுறாருன்னா அங்கே நீங்கள் உங்கள் தர்ஜமான அர்த்தம் வச்சுருக்கிறீங்க. அரபி இலக்கது முரண் என்றால் அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பாங்க குர்ஆனில்? இப்போ குர்ஆனில் சொல்லப்பட்டது நீங்களே நாங்கள் சொன்ன மாதிரி தான் மொழிபெயர்த்திருக்கிறீங்க. அது எப்படி அரபி முரணாகும்? அன்பிற்குரிய சகோதரர்களே, அதாவது இப்போ மதுஹபு சம்பந்தமாக கேட்ட உடனே மதுஹபுல போட்டால் என்ன ஆகுறதுன்னு இப்போவே அவர் கதி கலங்கிட்டார். அதனால் என்ன சொல்கிறாரு, தலைப்பில் அது இல்லை, அதை பற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறார். தலைப்பை ஒழுங்காக படிக்கணும். நீங்கள் சொன்னபடி சொல்கிறாங்க, என்ன செய்யணும்? தலைப்பு பாருங்கள். ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும்
அவரால் ஒப்புக்கொட்ட தப்சீரை மட்டும் போட்டு நாங்கள் விடலை, அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் எழுத்துக்களிலும். இது அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களுடைய எழுத்தா இல்லையா? மதுஹபு நூல்கள் வந்து அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவங்களுடைய எழுத்தா, ஒப்புக்கொள்ளப்படாதவங்களுடைய எழுத்தா? ஒப்பந்தத்தை விட்டு வெளியே நிற்கிறீங்க. தப்சீரையும் சொல்லியிருக்கிறோம், மற்ற நூல்கள் விடுபட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பேச்சுக்களிலும் மர எழுத்துக்களிலும் அதையும் சேர்த்துருக்குறோம். அவருடைய எழுத்துன்னு மட்டும் போடல, அவருடைய எழுத்தும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்கள் எழுத்துன்னு போட்டிருக்கிறோம். அப்போ இது ஒப்பந்தத்துக்கு ஒன்று மாற்றம் அது கிடையாதுன்னு வச்சுக்கிறணும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒப்பந்தத்துக்கு மாற்றம் அவர் ஒன்று பேசினார் களியக்காவலியில். அப்போ என்ன செஞ்சார்? அப்போ நாங்கள் இங்கே கேட்க தான் செய்வோம், உள்ள ஒரு நிலை வெளியே ஒரு நிலையா கேட்டார். யாபம் இருக்கா? களியக்காவல் விவாதத்தில் உள்ள பாருங்க, அதை கூடாது அவங்களுக்கு கூடுமா? சரி, இங்க ஒரு நிலை வெளியே ஒரு நிலையா? மக்களுக்கு தெரியுமா இல்லையா? செயல் ஒண்ணுதானே, அது வெளியில எங்க சொல்லாதீங்க. ஏன் சொன்னாக்கா ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கும், சொல்லிடாதீங்க. ஏன்னா எத்தனை பேர் தெரியாதுல்ல. அது சம்மந்தத்தோடு நம்ம எடுத்து வைக்கிறோம். சம்மந்தம் இல்லாத ஏங்க எடுத்து வச்சுன்னு கேட்டால் மக்களுக்கு தெரியணும். முன்னா வந்துட்டு பயப்படுறீங்களா? உள்ள ஒரு நிலை வெளியே ஒரு நிலையான்னு கேட்டீங்களே, அப்போ பேசாமல் இருக்க வேண்டிய கேட்டுக்கிட்டு இருக்கானே. அப்போ இதெல்லாம் வந்து தவறான விஷயம். அது என்ன செய்கிறாங்க? இன்னொன்று என்ன செய்கிறாங்க? மதுஹபு நூல்களும் தப்சீர்னு அவர் ஒத்துக்கிட்டு இருக்கிறார். மதுஹபு நூல்கள் வந்து தப்சீருங்கிற வார்த்தைக்குள்ளே மதுஹப் அடங்குதுங்க. மதுஹப் நூல்டா என்ன? அதுதான் தப்சீர் தான். அந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு பாருங்க. நினைவில் வைக்கணும், ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்றால என்ன தெரியுமா அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம்னு அர்த்தங்க. அதாங்க ஷாஃபி மதுஹப்னு சொன்னோன்னே ஏன்னா அவங்க புதிதாக உருவாக்கி தர்றதையெல்லாம் பின்பற்றும் அர்த்தம் அல்ல. குர்ஆன் ஹதீஸ் அவங்க கொடுக்கிற விளக்கத்தை நம்ம ஒப்புக்கொள்றோம்னு அர்த்தம். ஒரு ஆள் ஹனபி மதம் பின்பற்றுகிறான்டா என்ன அர்த்தம்? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் இமாம் ஹனபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொடுக்கிற விளக்கத்தை நாம் ஒப்புக்கொள்கிறோம்னு அர்த்தம். அப்போ இதன்படி பார்த்தாலும் தப்சீரில் இது அடங்கிறது. விளக்கம் தானே, குர்ஆனுடைய விளக்கத்தானே சொல்லியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்தான் வேண்டுமென்ற காத்து பெரியவர்களாம் விளக்கம்தான், குர்ஆனுடைய விளக்கத்தான் சொல்லி காட்டுறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு தடவை இன்னும் சொல்ல போனால் இதை காட்டுறதுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது. ஏன் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்கும் பொழுது இப்படிலாம் கேட்பார்கள், என் முன்னாடி கேட்க இயலுமா? கித்தாப்பை கொண்டு வந்தோம்ல கேட்க இயலுமான்னு கேட்டீங்களா? இப்போ உங்க இதுதானே சந்தர்ப்பம் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. அடுத்த கேள்வி, நமக்கு இறக்கப்பட்ட வேதம் குர்ஆன், நாம் குர்ஆனை மட்டும்தான் ஓத வேண்டும், நாம் குர்ஆனைத்தான் பின்பற்ற வேண்டும், தொழுகையிலும் குர்ஆன் தான் ஓத வேண்டும். ஆனால் தொழுகையில் குர்ஆனை பார்சி மொழியில் ஓதினால் அல்லது தௌராத்து இஞ்சியிலே ஓதினாலும் தவறு இல்லை என்று துர்ருல் முக்தார் என்ற கிதாபில் கூறப்பட்டுள்ளது. பாகத்தெல்லாம் எழுதியிருக்கிறாங்க, பாகம் 1 பக்கம் 452 எழுதியிருக்கிறாங்க. ஆனா இவங்களை கூப்பிட்டு அந்த கிதாபை கொண்டு வந்து படிச்சு எங்களை காட்டுங்கன்னா காமிக்க மாட்டாங்க. இப்ப கூட சொல்லலாம், இத இப்ப எழுதி தந்தாங்கல்ல, வந்து இந்த மேடைக்கு வந்து இந்த கிதாப் இப்படிதான் இருக்குன்னு வாட்சி காமிக்கட்டும். பாமர மக்கள்கிட்ட போய்கிட்டு கிதாப் கொண்டா காட்ட முடியாங்கிறே முன்னாடி வச்சுக்கிட்டுல காட்டுறோம், இப்போ சொல்ல வேண்டியது தானே. அப்போ அதனால் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல கடமைப்பட்ட ஆளுக்கு, அதனால் அந்த விஷயத்தை சொல்லி போடுறேன். அப்போ ஒப்பந்த பிரகாரமே இதை நம்ம சொல்லலாம், நிறைய விஷயம் இருக்குது. அடுத்து கடிதத்தில் அதெல்லாம் பேசப்படல, கடிதத்தை கேட்டக்கூடாது. கடிதம் வந்து 1000 கருத்தை சொல்லி கடைசியாக முடிவுக்கு வந்து ஒப்பந்தம் தான். ஒப்பந்தத்தில் என்ன ஒப்புக்கொண்டோமோ அதுக்கு வெளியே நின்று பேசக்கூடாது என்பது சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து என்ன செய்கிறாரு? ஆண்கள் தலாக்கு என்று சொல்கிற ஹதீஸை வந்து பெண்கள் தலாக்குக்கு வந்து ஆதாரமாக காட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸை பார்த்து போட்டிருக்கோம், புகாரின்னு போட்டிருக்கிறோம். கீழே என்ன எழுதியிருக்கோம் பின்னாடி? பெண் அந்த அவர் எந்த புஸ்தகம் சொன்னால் அந்த தர்ஜுமா தான், எதில் இருக்குது அதில் தான். இதுலையும் இருட்டடிப்பு. பெண்கள் தாமாகவே விவாக ஒப்பந்தத்தை முறித்து விடாமல் தலைவர் முன்னிலையில் முறையிடுவது அவசியம். ஏனெனில் பெண்கள் கணவர்களிடமிருந்து ஊரறிய மகர் தொகை பெற்றிருப்பதாலும் அதை திரும்பவும் ஊரறிய ஒப்படைக்க வேண்டும் என்பதாலும் இந்த நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு விவரம் எழுதியிருக்கிறோம். பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு தலாக்கு உரிமை இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது விளக்குறமா இல்லையா? ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு கருத்தை சொல்லும்போது நம்பரை மட்டும்தான் போடுவோம், இது பெண்கள் விவாகரத்து விஷயம் இதில் இருக்கிறது, சும்மா நம்பரை போட்டுருவோம். அதுக்கு விளக்கம் என்ன எழுதியிருக்கிறோம்? அதில் சொல்கிறோம் பெண்கள் அவங்களா செஞ்சிடக்கூடாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். அவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கும் போது ஏன் அந்த அபுதாலிபில் இருட்டடிப்பு செஞ்ச மாதிரி, புகாரில் இருட்டடிப்பு செஞ்ச மாதிரி எங்கள் புக்கிலையும் இருட்டடிப்பு பண்ணுறீங்க? அது ஒரு விஷயம், அதுக்கு பதில் அவ்வளவுதான். அதுக்கடுத்து நசாயி பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாரு. இந்த நசாயிங்கிறது ஆரம்ப காலத்தில் நஜாத் பத்திரிகையில் இருக்கும் பொழுது நசைன்னு நம்ம வந்து எழுதணுமா? ஒரு கேள்வி வாசகர் கேட்குறார், நசாயி என்ற அழிப்பு போட்டு தானே இருக்குது, நசைன்னு எழுதுறீங்க. அப்போ நம்ம அதில் பதில் சொல்லியிருக்கிறோம், நசாயி தான், எழுத்துப்படி நசாயி தான். ஆனால் நம்ம இந்த களத்துக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த சுன்ன ஜமாத்து ஆலிம்கள்லாம் நசை புகாரி முஸ்லிம் 6 ஹதீஸ் மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்கும்போது புகாரி முஸ்லிம் அபுதா நசைன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி
நசைங்கிற பெயரை மக்கள்கிட்ட பதிய வச்சுட்டதுனால நசாயி என்று சொன்னால் வேற கிதாப் நினச்சிக்கிடுவாங்க. அதுக்கு தான் இதை பயன்படுத்துகிறோமே தவிர அது நசாயி தான் என்று நாங்களே சொன்னோமா இல்லையா? நாங்கள் சொல்லி தான் நசாயின்னு பயன்படுத்துகிறோம். இந்த இதில் நசாயின்னு தான் போட்டோம். விவாதம் வரும்போது கரெக்டாக இருந்துக்குருவோம். இப்போ நசாயில் இருட்டிருப்பு செஞ்சான்னு போட்டோம்ல, அதில் நசாயின்னு கரெக்டாக இருக்கும். விவாதங்கள் அது கரெக்டாக இருக்கணும். மக்கள்கிட்ட பேசும்போது என்ன செய்யணும், அது என்ன மாதிரி இரவு தொழுகை தராவின்னு ஒரு தொழுகை இல்லை. ஆனால் தராவி தொழுகை 20 ரக்காத்தில் தான் நாங்கள் பேசுவோம். ஏன் அப்படி தான் மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. மக்கள் விளங்கி வைத்திருக்கிற விஷயங்களை பேசும்போது இப்படி பயன்படுத்துவோம் என்று நாங்கள் சொன்னது தானே. இது ஒரு நான் கேட்குறேன், நசாயி என்பதை நசைன்னு சொல்வது மாதிரி வேணுமுன்னே காத்து பிரியரும் ரெண்டு சமமா? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு பெரிய மேட்ரா? நீங்கள் தான் குர்வான்ங்கிறீங்க. குர்ஆன் வா அலிஃபுசெல்லாம் வாவு பிடிச்சி வரீங்க, குர்வான்லண்டு அப்படி நான் கேட்க முடியுமா? அப்போ இதான் வாதங்கிறேன். இதெல்லாம் வாதம் கிடையாது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அப்புறம் உங்களுக்கு ஹதீஸ் தெரியல சட்டம் சொல்லாமல் இருக்க வேண்டியதானே? முரண்பட்டாச்சு பழையபடி. ஷாஃபி இமாமும் ஹதீஸ் தெரியாமல் இருக்கும்போது சட்டம் சொன்னார்னு முதல் சொல்லிவிட்டாரு. இப்போ நம்மள்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்காது சட்டம் சொல்லாமல் இருக்க வேண்டியதானே? அப்போ ஷாஃபி இமாம்கிட்ட கேளுங்க, ஹதீஸ் தெரியாத சட்டம் சொல்லாமல் இருக்க வேண்டியானவர், தெரியாமல் இருக்கிற சட்டத்தை அவர் சொன்னார். நம்மள்கிட்ட கேட்டு அந்த கேள்வி ஷாஃபிட்டும் கேட்கலாமா இல்லையா? அப்போ அந்த இமாம்கள் எல்லாம் ஹதீஸ் தெரியாமல் நினைஞ்சிருக்கிறாங்க, சட்டம் சொல்லிட்டு தெரிஞ்சவனை மாற்றிருக்கிறாங்கிறீங்க. நீங்கள் ஏன் தெரியாமல் சட்டம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாம் முரண் தனக்குத்தானே. இதை நாங்கள் அடுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ முதல் அமூரில் சொன்னதையும் 2வது அமூரில் சொன்னதையும் அடுத்தது எப்போ தேவைப்பட்ட 2 கோத்துக்குருவோம். அப்போ மாட்டுக்குவீங்க. சரி வாங்க, அடுத்தடுத்து இருக்குது. அப்புறம் அடுத்து என்னென்னு கேட்டால், அவன் நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கணும். பதிலாம் ரொம்ப பதில் சொல்கிற விஷயங்கள் இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோ இருக்குது. ஒரு வரியில் சொல்கிற அளவுக்கு தான் அவருடைய வாதங்கள்லாம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. அடுத்து என்ன செய்கிறாங்க, இவங்க ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட எழுத்தில் என்ன காணப்படுதுன்னு கேட்டால், ஒரு மனுஷன் ஒரு கீழ்த்திசை நாடில் இருக்கிறான், ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை மேல் திசை நாட்டில் இருக்கிறான். ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தூரம் இருக்குதுல்ல, அது 1 வருஷ பயண தூரம். அந்த காலத்தில் இங்கேருந்து புறப்பட்டு போனால் 1 வருஷம் சென்று தான் அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு போக முடியும். அவள் அங்கே இருந்து கொண்டு இவன் இங்கே இருந்து கொண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாங்க? அந்த காலத்தில் ஃபேக்ஸு ஃபோன்லாம் இருந்துச்சான்னு கேட்கக்கூடாது. ஃபோன்லேயே அவங்க கல்யாணம் பண்ணலாமா, நம்ம பண்ணக்கூடாதுமோ. அப்போ அவங்க அப்படி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வைங்க. அதாவது அவன் இருக்கிறது ஒரு 1 வருஷ பயண தூரம், 2 பேருக்கு மற்ற டிஸ்டன்ஸ் 12,000 மைல் கணக்கு பண்ணிடலாம். பாதிக்கு பதில் என்னது மஷ்ரிக்கு மகரிபுங்கிறாங்க. மஷ்ரிக்கு மகரிபுனா ஒரு 24,000 மைல் சுற்றளவு பூமி. அப்போ மஷ்ரிக்கு எண்டு பிடிக்கிறாங்க, அது ஒரு 12,000 மைல் தொலைவில் 2 பேர் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணதில் இருந்து அவன் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான். 6 மாதத்தில் புள்ள பெற்றுவிட்டான். கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் புள்ள பெற்றுவிட்டான். இப்போ என்னது, அது அவன் புள்ள தான் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அவன் சேர 1 வருஷம் ஆகும். கல்யாணம் இன்றைக்கி தான் நடந்திருக்குதுங்க. அவன் மனைவிட்ட சேர்றதுக்கு சின்னச்சா கூட 1 வருஷம் கழிச்சு தான் சேரவே இயலும். அவன் 6 மாதத்துலேயே பிள்ளைய பெற்று விட்டான். பாதி தூரம் தான் வந்திருப்பான் அவன் வரதா இருந்தால் கூட. அதுக்கெல்லாம் என்னவாயிருச்சு, புள்ள பெற்று விட்டான்னு சொன்னால் அது அவன் புள்ள தான். என்னங்க இது, எப்படிங்க இது அப்படின்னு தேய்க்கிறீங்கல்ல, அதுக்கு பயங்கரமான தத்துவம் சொல்கிறாங்க. என்ன தத்துவம்? அது கராமத்தில் அவன் ஒரு செகண்டில் வந்திருப்பான், வந்திருக்கலாம் தானே. கராமத்தின் மூலமாக இணைஞ்சிருக்கலாம். 12,000 கிலோமீட்டரையும் 1 வருஷ பயண தூரத்தையும் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே வந்துட்டான்னு சொன்னால் அன்னை முதல்ல கல்யாணம் பண்ண அன்னைக்கே பொண்டாட்டி சேர்ந்துருப்பான். 6 மாதத்தில் புள்ள பெறுவதற்குடைய குறைஞ்ச காலம் 6 மாதம்னு வச்சுருக்கிறாங்க அவங்க கித்தாப்பில். அது எப்படி மடமாண்ட பின்னாடி வச்சுக்கிடுவோம். அப்போ 6 மாதத்தில் புள்ள பெற்றதுனால எப்படி நினச்சிக்கணுமா, கல்யாணம் அங்கேருந்து பண்ணான்ல, அவன் மந்திரத்தில் இங்கே வந்திருப்பான், அப்படி செஞ்சிருப்பான்னு சொல்லி நினைஞ்சிருக்கிறாங்க. இது அபு ஹனீஃபாவுடைய கருத்து. மற்ற 2 பேர் மருத்துவம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நானே சொல்லிவிடுறேன். நான் என்ன கேட்குறேன், அபு ஹனீஃபா பெரிய மேதை, அவங்களாம் சட்டம் கரெக்டாக குர்ஆனை செட் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, உங்கள் கித்தாப்பில் இப்படி இருக்குதே. அன்பானவர்களே, அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தகுந்தவாறு இங்கே பதில் சொல்ல அவங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லைங்கிறதுனால வேற எதையோ பேசிக்கிட்டு உண்மையாக எங்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறத அவங்களே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நிலைப்பாட்டில் என்ன, எங்களுடைய மொழிபெயர்ப்பிலும் சரி, நான் எங்களுடைய எழுத்துக்கள்லையும் சரி எந்த பிழையும் இல்லை, சரியாக தான் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கேள்வி வச்சோம்ல, சரின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்லிட்டேங்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்களாங்கிறத இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன். அவங்க சொன்னாங்கல்ல, இந்த வசனம் அந்த வசனத்தை மாற்றப்பட்டு விட்டது, 2 கருத்தில் 1 கருத்து தான் இது அப்படின்னு சொன்னாங்கல்ல. யார் இப்படி ஒரு கருத்தை சொன்னது, எந்த தஃசீர் அப்படி இருக்குது, உலகத்தில் யாராவது இப்படி சொன்னாங்களா, கேள்வி வச்சோமா இல்லையா? ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லுங்க, காமிங்க, இல்லாட்டி சொல்லலன்னு ஒப்புக்கொள்ளுங்க.
இது பதில் சொல்லலையே, எல்லாம் சொல்லிட்டேன். நீங்களே சொல்லிட்டோங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்களே தவிர பதில் சொல்ல கிடையாது. அதுதான் யதார்த்தம். அதே போல் பாருங்கள், மார்க்கு இல்லாததே இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாங்க. எது சொன்னாலும் ஒப்புக்கொண்டு போயிடுறாங்கங்கிறது இல்லை. முன்முட்டான உதாரணத்தில் கூட இறைவன், ஏன்னா அவங்க கலிக்காவில விவாதத்தை எடுத்ததுனால இதையும் சுட்டி காட்ட வேண்டியதாகி போச்சு. போன விவாதத்தை கூட இறைவன் அறிந்த மக்களெல்லாம் அறிந்த உருவத்திலே வருவான் அப்படிங்கும் பொழுது அங்கே வந்து யாரிஃபூன் தான் அங்கே இருக்கணும். இல்லை மௌசூலுக்கு பிறகு முதாரியான, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் வந்தால் இந்த அர்த்தம் அப்படி அரபி இலக்கணம் நாங்கள் எந்த கிதாபம் கேட்டும் இது வரைக்கும் தர முடியாது, அப்படி இல்லை. அதனால் எதை வேண்டுமானு சொல்கிறதுங்கில்ல. இங்கே இருக்கிறவங்க மட்டுங்கள்ல, இங்கே நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க. ஆயிரம் ஆலிம்கள் வெளியில இருந்து பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க. அதனால் எதை வேண்டுமானு சொல்லிடுறாங்களா. அவங்களே நினைப்பாங்க இப்படி சட்டம் இல்லையே, மற்ற தப்சீர்லாம் இருக்குதா, இது ஒருத்தங்கிறா, அப்படி எந்த கருத்தும் இல்லைங்கன்னு மற்ற ஆலிம்கள்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? இது இங்கே இருக்கிறவங்க மட்டும் பேசக்கூடியதா? இங்கேயும் எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்களே. அதனால் எது சட்டமோ சொல்லுங்கள். தப்சீல் இருக்குதுன்ட்டீங்க, எந்த தப்சீல்னு கேட்டுக்கிறோம், சொல்லுங்களேன். சொல்லலையே, பதில் சொல்லிட்டோம்னு சொன்னீங்க. அதனால் எது யதார்த்தமோ வாங்க. அதே போல் இப்னு கசீர் அரபி இலக்கத்தை முரண் சொல்லிக்கிறான்னு எழுதியிருக்கிறீங்க. இப்னு கசீர் எங்கே எழுதியிருக்கிறான்னு கேட்டோமே, தந்துட்டீங்களா? தந்துட்டு நாங்கள் பதில் சொல்லிட்டோம்னா பரவாயில்ல, இதுவும் பதில் தரலை, ஆனால் நாங்களும் பதில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறீங்க. ஏன் இப்படி பொய் சொல்லணும்? கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது, தந்துட்டே நீங்கள் சொல்லாதீங்க. அதே போல் நம்ம ஒரு இது சொன்னோம், பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க, சம்மந்தமெல்லாம் ஒரு ஹதீஸை காட்டினீங்க அப்படின்னோம். இல்லை, அதுலேயும் அங்கே எழுதியிருக்கிறோம்ல, பெண் வந்து ஒரு ஜமாத் தலைவர் முறையிட வேண்டும், அந்த ஜமாத் தலைவர் தான் சொல்லுவார், அப்படியே எழுதித்தானே இருக்கிறோம். அப்படி எழுதினதை தவிர நாங்கள் சொன்னோமா? நாங்கள் சுட்டி காட்டின எழுத்து என்ன? பெண்களுக்கு விவாகரத்து உரிமைன்னு போட்ட வாசகத்துடைய நிலைமை என்ன? அதை கேட்டாக்கா நாங்கள் பெண்ணு தானே போய் சொல்லணும் எழுதிதானே இருக்கிறோம், அதை தப்பு நாங்கள் சொல்லவே இல்லையே. நாங்கள் எது தப்புன்னு சொன்னோமோ அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதனால் அந்த ஹதீஸவர் ஆதாரமாக காட்டிங்க, அது ஆண்கள் சொல்லுவ மாதிரி தானே இருக்குது. அதே போல் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் எல்லாம் நசைன்னு சொன்னாங்க, அதனால தான் எல்லாம் சேர்ந்து ஒரு தப்பு பண்ணால் அது நம்ம சரிங்கிறதா திருத்துறதா? நான் கேட்குறேன், பேராகவே இருக்கட்டுமே. இப்போ முஸ்லீம்ங்கிறத பாருமா, முஸ்லீம்னு சொன்னார், எல்லாம் பழக்கத்தை சொல்கிறாங்க, நம்ம முஸ்லீமாம்மா திருத்தி கொடுக்க மாட்டோமா முஸ்லீம்ண்டு? புகாரிக்கு பிஹாரின்றார் ஒரு ஆள், புகாரின்னு சொல்லப்பா திருத்த மாட்டோமா? இல்லை, அவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க, நாங்களும் சேர்ந்துக்கிட்டோம், தப்பு இல்லைண்டா சொல்கிறது, திருத்திக்கிற வேண்டியதானே. சரி, அவங்கெல்லாம் அப்படி சொன்னாங்க, இப்போ எந்த ஆலிம்கள் சொல்கிறாங்க நமக்கு தெரியலைங்க. எல்லாம் மற்ற ஆலிம்களில் சொன்ன ஆலிம்கள்லாம் நசாயம் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் இப்படி சொன்னால் நமக்கே தெரியலை. அப்படியே சொன்னாலும் கூட தவறாக சொன்னால் திருத்தத்தான் வேண்டுமே தவிர அந்த தவறை நாங்களும் சேர்ந்துக்கிறோம்டாக இது பதிலே. இது பதிலா? நான் கேட்குறேன், நசாய்க்கு அழிப்பு இருக்கா இல்லையா? தப்புன்னு நசாயம் தான் சொல்லணும்னு சொல்லுங்கள், இனிமேல் நாங்கள் அப்படி எழுதிக்கிறோம்னு சொல்லுங்கள், அதான் கரெக்டு. இல்லை, எல்லாம் தப்பு பண்ணாங்க ஆனால் நாங்களும் தப்பு பண்ணுறோம் அப்படிங்க சொல்லவே வேணாம். அதனால் மற்றவங்க சொல்கிற அப்போ குர்ஆன்ங்கிறாங்க, குர்ஆன் சொன்னாலும் தப்பு தான், தப்பு யார் சொன்னாலும் தப்பு தாங்க. எது சரிங்கிறதான் சப்ஜெக்டு. ஒரு ஆள் தப்பாக சொன்னாங்கிறனால எல்லா தப்பும் சரியாகிடாது, அதையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதே போல் பாருங்கள், இவங்க நிலைப்பாட்டில் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆனுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை சொல்லிட்டு வந்தாங்கல்ல. குர்ஆனுக்கு மாற்றமான கருத்து, இல்லாத பொல்லாத கருத்து, மற்றவங்க சொல்லாத கருத்தெல்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டிருக்கோம்ல, அதுக்கு இதுக்கு பதில் சொல்லலை. பதில் சொல்லலாம், இதுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் மதஹ்பு நூலுக்கு போகிறீங்களே, அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறவங்க புரியுறாங்க. இவர் இவ்வளோ கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்லாமல் ஏன் மதஹ்பு போகிறாங்க? அப்போ சப்ஜெக்ட் இங்கே இல்லை, ஏற்கனவே இந்த அரைச்சதுன்னு கொஞ்சம் வச்சுட்டு இருக்காங்க, அதை வச்சு 2 நாளைக்கு ஒப்பேற்றுவாங்க அப்படின்னு எல்லாம் இப்போ நினைக்கிறாங்க. நீங்கள் நாங்கள் வச்ச குற்றச்சாட்டை நீங்கள் நிரூபிங்க. அதே போல் தப்சீர் நூல்கண்டு இருக்குதுல்ல, அவங்க சொல்கிறாங்க எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கிறாமே, எழுத்துக்கள்னா தப்சீர் எழுத்துக்கள் தானே, அப்படியே தப்சீர்னு வார்த்தை கொண்டு வந்தீங்க. நான் கேட்குறேன், தப்சீரில் இருக்கிற எழுத்து இல்லாமல் வேற என்ன இருக்குது? பொதுவாக சொல்ல வேண்டியதானே. தப்சீர் ஷேக் அப்துல்லா ஜமாலி ஒப்புக்கொள்ள வேண்டவருடைய பேச்சு எழுத்து முடிஞ்சு போச்சே, நீ அப்போ தப்சீர் கொண்டு வந்தீங்க? தப்சீரில் எழுத்து இல்லையா? அப்போ தப்சீர் தான். ஏன்னா தர்ஜமாங்கிறது நம்ம மெயினாக சொன்னது தர்ஜமா வந்து குர்ஆன் சம்மந்தப்பட்டது. அந்த சப்ஜெக்டை வச்சதுனால நீங்களும் தப்சீர் தான் கொண்டு வந்தீங்க. இங்கே அந்த சப்ஜெக்ட் இல்லைங்கிறனால தப்சீரில் ஒன்றுமே இல்லையே, குறை என்னத்தை சொல்கிறது, அதனால் பழைய சரக்கை எடுத்து விடுவோம். இதுவெல்லாம் முன்பு பேசப்பட்டு பழைய விஷயங்க. இதெல்லாம் புதுசாக ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள், ஏன்னா வேறு இல்லை. இப்போ இதில் என்ன வழங்கு பார்க்குறோம், தெளிவாக வழங்குறாங்க. தப்சீர் ஒன்று ஒப்பந்தத்தில் போட்டுட்டு மதப் கிதாப் போனதில் இருந்தேன். அப்போ இமாமுகளின் தப்சீர்லாம் எந்த குறையும் இல்லை போல தெரியுது, அதனால தான் எடுத்து காமிக்கலை அப்படின்னு தான் பார்க்குறவங்களாம் விளங்குறாங்க. அதை ஊர்ஜப்படுத்துகிற வகையில் தான் ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் வழங்குங்க. அப்போ நீங்கள் கலியக்காவில் வாதத்தில் வந்து இல்லாத இதெல்லாம் சொன்னாங்களே, அதனால தான் நாங்களும் இல்லாத சொல்கிறோம். அப்போ அவ்வளோ இல்லாத சொல்கிறவங்களும் ஒப்புக்கொள்கிறாங்க.
இல்லாத சொன்னாங்கனால தான் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம இல்லாத சொல்லலை, அவங்க தவறப்பட்டு வழங்கிட்டாங்க. ஏன்னா நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? கலீக்காவில் விவாதத்தில் சுபஹான மௌலித், முஹியுத்தீன் மௌலித், ஷாவுல் ஹமீத் மௌலித், யா குத்துபா, புருதா இவைகளில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டது என்பதும், இதை ஓதினால் நன்மை உண்டு என்பதும், இதை ஓதக்கூடாது என்று மறுப்பவர்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு வயிற்று பிழைப்பு நடத்துகிறார்கள் என்பதும், அவர்கள் கூறுவதெல்லாம் பொய் என்பதும் திருப்பூர் வட்டார ஜமாத்து உலமாவின் நிலை. எனவே மௌலிது ஓதலாம் அப்படி தான் கொடுத்துருக்குறோம். என்ன இதை விட்டு பிழைப்பு நடத்துகிறார்கள் அப்படின்னு நாங்கள் வச்சுருக்கிறோம்ல, கலியக்கால ஒப்பந்தம் வச்சோம்ல, அதைத்தான் சொன்னோம். புஸ்தகம் போடுறீங்களே, அச்சடிச்சு அடித்து காசு சம்பாதிக்கிறீங்களே, மௌலி ஓதங்க காசு சம்பாதிக்கிறீங்க தான் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு ஒப்பந்தம் இருந்ததை தான் நாங்கள் செஞ்சோம். நீங்கள் இது சொல்லும் பொழுதே சொன்னோம், நாங்கள் இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், எங்கள் நிலைப்பாடு அறிவிச்சிருக்கிறோம், அதனால தான் சொல்கிறோண்டு. நீங்கள் வெளியில் உள்ளது, நீங்கள் வெளியில் உள்ள சரியாக தவறாங்கிற பேசத்தாங்க உள்ளுக்கு வந்திருக்கோம்னு சொன்னோம். அதே நிலை தான் இப்போது நம்முடைய வெளியில் உள்ள நிலை சரியா தவறா அதை சரி காண்றது இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் எந்த முன்பின் மாற்றத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. ஆனால் அங்கே அந்த கருத்தங்க வச்சது எங்கள் நிலைப்பாட்டு பிரகாரம் தான். ஆனால் நீங்கள் இங்கே சொல்கிறது உங்கள் நிலைப்பாட்டுக்கு முரணாக இருக்குது. எழுத்துன்னு வந்துட்டா அது எல்லாத்தையும் தான் எடுக்குன்னு சொன்னால் தப்சீர் வார்த்தைங்க தனியாக போட்டிங்க. அதனால் பிரச்சனை தர்ஜமா பிரச்சனைங்கிறனால நீங்கள் நிலைப்பாடுலையும் தப்சீரை தான் கொண்டு வந்தீங்க, தேடி பார்த்துருக்கிறீங்க, தவறு இல்லை. சரி ஏற்கனவே இருக்குது அப்படி பழைய விஷயங்களை தூசு தட்டி அப்படி கொண்டு வந்து இப்படியே 2 நாள் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தப்சீர் இருக்குன்னு சொன்னால் காமிங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம். நாங்கள் ரெடியாக தான் வந்திருக்கோம், நாங்கள் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டோம். நீங்கள் வந்து நாங்கள் வச்ச கேள்விக்கு நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லலை, இல்லை சொல்லிட்டோம் தானே சொல்கிறீங்க, இன்னும் சொல்லலையே, அந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம், நாங்கள் பதிலே சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இவங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்கு ஜகாத் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. இவன் வரிசை எண் 204 பக்கம் 1278. அதில் ஒரு குர்ஆனுடைய வசனம் வருது, அதில் முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படின்ட்டு இருக்குதுங்க. அந்த முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் அதாவது உளமாற அன்பு செலுத்துகிறார்களோ அப்படின்னு அர்த்தம் வச்சுருக்கிறாங்க. அதாவது முதல் குழுன்னு சொன்னாக்கா ஒருவருக்கு கொடுப்பது, அவங்க வந்து அவர்களுடைய மன ஆறுதலுக்காக கொடுப்பது, அவங்க வந்து ஈமான் நிலையை ஸ்ட்ராங்காக இருக்கணும், இஸ்லாத்தில் இருக்கணும், புதுசாக வந்திருக்கிறாங்க, இப்படி பணம் கொடுத்தாங்க அவங்க நிலையாக இருப்பாங்கன்னு கொடுப்பது. இது யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், இந்த ஜக்காத்துன்னு வரும் பொழுது சாதாரண தர்மம் யாருக்கும் கொடுக்கலாம், அது முஸ்லீம் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லா காபிரும் கொடுக்கலாம். ஜக்காத்துன்னு வரும் பொழுது அது முஸ்லீம்களுடைய உரிமை என்பதால் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் இவங்க என்ன கொண்டு வர்றாங்க, எல்லாருக்குமே குறிக்குது, உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காக என்பது இத்தகையோரை குறிக்கிறது. இத்தகையோர்னு சொன்னாக்கா அவங்க அதில் எழுதி வர்றாங்க முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்களையும் குறிக்குன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வழங்கியுள்ளார்கள் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு ஜக்காத் கொடுத்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் தரட்டேன், ஆனால் இப்படி தான் வழங்கி உள்ளாருன்னு சொல்லி முஸ்லீமுடைய நம்பரை போட்டாங்க. எல்லாம் என்ன அப்பாவி மக்கள்லாம் சரிதான் போல தெரியுது நம்பரேல போட்டுட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஹதீஸில் வந்து முஸ்லீம் அல்லாதவன் இருக்குதா? முந்தின ஹதீஸில் ஒன்று சொல்கிறார், யா கௌமி அஸ்லிமு, இஸ்லாத்துக்கு வாங்க, ஃபைன்ன முஹம்மதன் யுலத்தி, இஸ்லாத்துக்கு வாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுப்பாங்க. இஸ்லாம் வந்த பிறகு கொடுப்பதற்கு தான் இருக்குது முஸ்லீமில். முஸ்லீம் அல்லாஹ் கொடுக்கான்னு இந்த ஹதீஸில் எங்கே இருக்குது? உமையத்து சஃபான் இப்னு உமையாவுக்கு ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க அப்படி ஒரு ஹதீஸ் கொண்டு வர்றாங்க முஸ்லீமில் ஹுனைன் யுத்தத்தில். அது வந்து யுத்த பொருளில் கொடுத்தது, ஜக்காத்து கொடுத்தாங்கன்னு எங்கே இருக்குது? அப்போ இவங்க சொன்ன அந்த 2 ஹதீஸில் ஜக்காத்து மேட்ரு கிடையாதுங்க. ஆனால் ஸல்லல்லாஹு இப்படி தான் சொன்னாங்கன்னு பொய்ய சொல்லி நம்பரையும் போட்டு மற்றவங்களும் கொடுக்கலான்ட்டாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, சென்ற அமர்வில் விட்ட இடத்துலேருந்து வர்றேன். அதாவது இவன் கிழக்கிலையும் அவங்க மேற்கிலையும் இருக்கிறாங்க, 1 வருஷ பயண தூரம். இந்த நிலையில் வந்து சேரக்கூட முடியாது. அவன் மனைவி புள்ள பெற்றுட்டான்னு சொன்னால் அவன் புள்ள தான். எப்படி சொல்கிறாங்க? கத்த ஜவுஜில் மகரிபியில் மஷ்ரிகியத்தை, மகரிபில் உள்ளவன் அதுக்கு மேற்கில் உள்ளவன் வந்து கிழக்கில் உள்ளவளை கல்யாணம் பண்ணுறான். ஓ பைனகுமா மசீரத்து சனத்தின், 2 பேருக்கு மத்தியில் உள்ள தூரம் 1 வருஷ பயண தூரம். இப்போ ஜாத்து பி வலதின் லி சித்தத்தி அஷுகுரின் மின்யோமி தசவஜகா, கல்யாணம் பண்ண நாளில் இருந்து 6வது மாதத்தில் எண்ணி 6வது மாதத்தில் வந்து பிள்ளைய கொண்டு வந்தாலேயானால் அது அவனை சேர்ந்ததான். ஏன்னு கேட்டால் லில் இம்கானில் அக்கலியி, அறிவுபூர்வமாக அதுக்கு சாத்தியம் இருக்கிறது. என்னடா அறிவுபூர்வமானு கேட்டால் ஒகுவ
எசில இலைஹா பி ஹுத்துவத்தின் கராமத்தமினல்லா, ஒரு எட்டில் இங்கே வந்து சேர்ந்துருவான் அவன். அங்கேருந்து 12,000 மைலுக்கு காலை விரிச்சு என்ன செய்வான், ஒரு எட்டு வைக்குவான், மனைவிட்ட வந்துடுவான் ஒரு செகண்டில். அந்த வந்து ஏதாவது மனைவிட்ட சேர்ந்துட்டு போயிருப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது யார்கிட்ட? இது எல்லாருமே சொல்லலை, இது அபு ஹனீஃபாவுடைய கருத்து தான் இது. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டால், இது வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு ஒருத்தன் என்ன செய்கிறான், வெளிநாட்டில் துபாயில் இருக்கிறான், 2 வருஷம் கழித்து பிள்ளையை பார்த்து விட்டா, அப்போ என்ன செய்யலாம், அவர் கராமத்தில் வந்துட்டு போயிருப்பான். பாஸ்போர்ட் விசாவெலாம் நம்ம சாதாரண மக்களுக்கு தானே, கராமத்தில் வர்றதுக்கு விசாவெலாம் கேட்க முடியாது. அது மாட்டு வந்துட்டு போய் ஒரு 8 எடுத்து நினைஞ்சிருவான், வந்துட்டு போயிருப்பான். அப்போ வந்து ஒரு எவ்வளோ தொலைவில் அவங்க சந்திக்க வாய்ப்பு இல்லாத தொலைவில் இருந்தால் கூட இப்படி வரும்னு சொன்னால், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இதை வந்து கடைப்பிடிக்க இயலுமா? இதை யாருக்காவது ஃபத்வாவை கொடுக்க முடியுமா? ஒரு பெண்ணு வந்து குழந்தையை பற்றி என் புருஷனுக்கு தான் பெற்றேன், நீ பார்த்த 4 வருஷம் ஆச்சே, அதெல்லாம் கராமத்தில் வந்துட்டு போனார், 4 வருஷத்துக்கு முந்தைய கராமத்தில் வந்துட்டு போனார் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வருமா? இது என்ன, இதான் குர்ஆன் ஹதீஸ்ல அறிவுள்ள உள்ளதா? இது அசிங்கமாக இல்லையா? இது ஆபாசம் இல்லையா? இது விபச்சாரத்தை தூண்டாதா? தலைப்புக்கு பொருத்தமாக இருக்குது பாருங்கள், அசிங்கம் ஆபாசம் இருக்குது பாருங்களேன், இதான் அசிங்கம்ங்கிறது. இப்படி வந்து உலகத்தில் யாராவது சொல்லுவாங்களா? அப்போ இந்த மாதிரி எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. கன்சு தக்காயுடைய சரகு தபியுனுல் ஹக்காயிக்குங்கிற நூலில் எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு போட்டாச்சு. அதே நேரத்தில் அதில் ஒரு இடையில ஒரு பெரிய தத்துவம் வேறு. ஆனால் ஒரு சின்ன பையன் வந்து இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டான்னு வைங்க, அவன் மூலமாக பிள்ளை பெற்றுறான்னு வைங்க, அப்போ அது சொல்ல முடியாது. ஏன்னா இவனுக்கு விந்து உற்பத்தி ஆக சான்ஸே இல்லை. ஏன் கராமத்தில் அது உற்பத்தி ஆகிட்டு போகுது? கராமத்தில் அங்கேருந்து வந்த மாதிரி என்ன செய்யலாம், கராமத்தில் சின்ன பையலுக்கு உற்பத்தி ஆகிற பெரிய விஷயமா? கராமத்துன்னா நடக்க முடியாது நடக்கிறது தானே. அப்போ கராமத்தில் என்ன, இப்போ சின்ன 5 வயசு பையனாக இருந்துக்கிட்டு அவன் கராமத்தில் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லலாம்ல. அப்போ என்னங்கிற இதான் ஆய்வா? இதான் குர்ஆன் ஹதீஸா? இதுக்கு தான் மக்களை மதுஹப்னு அழைக்கிறீங்களா? அப்போ அவ்வளோ பெரிய அசிங்கம் இருப்பதை பார்க்குறோம். இதாச்சும் நான் கிழக்கு மேற்குங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டால், ஒரு மனிதன் வந்து மனைவியை விவாகரத்து பண்ணிட்டான், ரஜை தலாக் பண்ணிட்டான். பண்ணின பிறகு 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பெறான். விவாகரத்து பண்ணியாச்சு, ஆனால் எப்போ பிள்ளை பெறா? விவாகரத்து பண்ணி அந்த இத்தாவில் இருக்கிறா. இந்த இத்தா முடிஞ்சுன்னு வெளியில் சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் சுத்தமாக தான் இருக்கிறேன். சுத்தமாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? கரு இருக்குங்கிற மாதிரி அர்த்தம். மாதவிடாய் 3 வந்துருச்சுன்னு சொல்லிட்டான்னா முடிஞ்சு போச்சு கதை. அவள் வெளிப்படையாக சொல்லாமல் அவள் என்ன செய்கிறா, தலாக்கு விட்டவுடனே நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம், கற்பமாக இருக்குன்னு சும்மா சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பெறான். 20 வருஷம் கழிச்சு பிள்ளை பெற்றான்னு சொன்னால் அவன் பிள்ளை தான் அது. 20 வருஷம் கழிச்சு. ஏன்னு கேட்டால் 20 வருஷம் வரைக்கும் ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கலாமா? ஒரு குழந்தை எவ்வளோ நாளைக்கு வரைக்கும்? 20 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அப்போ ஏன் 10வது மாதம் பிள்ளை பிறனா போய் ஆப்ரேஷன் பண்ண அவசரப்படுத்துகிற டாக்டரை? 20 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதானே? அந்த குழந்தையில் அந்த குறிப்பிட்ட நாள் வந்த பிறகு வலி வரலன்னு சொன்னால் செயற்கையாக வலியை வர வச்சு அப்படி தான் ஊசி போடுறமே தவிர, இந்த அனஃபி மதப்புக்காரங்க யாராவது 20 வருஷம் டைம் இருக்குங்க, கொஞ்சம் அவசர பொறுமையாக இருங்க, இன்றைக்கி பிராட்டி அடுத்த வருஷம் எடுத்துகிட்டு போகுது அப்படி யாராவது சொல்லுவீங்களா? 2 வருஷத்தில் 20 வருஷமா? 2 வருஷத்தில் பெற்றா அவன் புருஷங்காரன் மறுக்காட்டாலும் அவன் தலையில் கட்டிடணுமா? 20 வருஷம் கட்டுறதா இருந்தால் அவன் சொல்லணுமா, என் பிள்ளை தான் சொல்லிட்டா போதுமா? எப்படா அவன் பிள்ளை? அப்போ என்னவாக இது? ஒருத்தன் விவாகரத்து பண்ணது பொம்பளை என்ன செய்வா, நம்ம வந்து புள்ள உண்டாயிருக்குன்னு சொல்லிவிடணும். சொல்லிவிட்டோன்னா இஷ்டத்துக்கு விளையாடலாம், எப்போ புள்ள பார்த்தாலும் அந்த புள்ளன்றலாம், எப்போ வேணாலும் புள்ள பார்த்துக்கலாம், நம்ம வாட்டிங்க வேணாலும் போகலாம், எப்போ ஜாலியாக இருக்கலாம். குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தலாக்கு விட்டீங்கல்ல, அதுக்கு முதல் நாள் பண்ணுவோம் ஒன்றா சேர்ந்துருந்தோம்ல, அதில் உண்டானது தான். எப்படி 5 வருஷம், அது 20 வருஷம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லலான்னா இது என்னங்கிறேன். இதுதான் நேர்வழியா? இந்த ஆளுக்கு எழுதின கித்தாப்பை நம்பி நம்ம இபாதத்துகள் தொழுகை நோம்பையில் அமைச்சா உருப்பட இயலுமா? என்ன நம்ம என்னத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நீங்கள் இப்போ என்ன கேட்டிருக்காங்க விளங்குதா உங்களுக்கு? நம்ம என்ன கேட்குறோம்? இது என்னங்கிற அதை என்ன சொல்லி கேட்டிருக்கிறாங்க? அகல்லுஹா சித்தத்து அஷுஹுரின் இஜ்மான், கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் 6 மாதம். குறைஞ்சது ஒரு கற்பம் குழந்தை இருக்கிறது 6 மாதத்தில் குழந்தை இருக்குமா. இப்போ எசுபுத்து நசபு வலதி மோத்தத்தி ரஜை தலாக், திரும்ப அழைத்து கொள்ளத்தக்க ஒரு தலாக் விடுறான்ல, அவள் பெறக்கூடிய பிள்ளையினுடைய நசபு நிரூபணமாகும். நசபுன்னா இவனுக்கு தான் பிறந்துச்சு இந்த குழந்தை என்பது நிரூபணமாகும். அந்த மாதவிடாய் வராதவளாக இருந்தால் ஒலோபில் அஷுஹுரி லி இயாசியா, அவள் வந்து ஆயிஷா, அதாவது மாதவிடாய் நின்றவளாக இருந்தால் மாதக்கணக்கில், மாதவிடாய் வர்றவளாக இருந்தால் மாதவிடாய் கணக்கில் வச்சுக்கிறணும். அப்படி சொல்லிவிட்டு ஒயின் வலதத்து லி அக்ஸர மின் சனத்தைனி, 2 வருஷத்துக்கு மேலே புள்ள பெற்றாலும் சரி தான். ஒலவுலி இஸ்ரீன சனா, 20 வருஷம் ஆனாலும் சரி, அது 20 வருஷம் லிமிட்டு கிடையாதுங்க. அக்ஸர அதுக்கு மேலே இருக்கலாம். அதாவது தலாக்கு சொன்ன பிறகு
30 வருஷம் கழிச்சு பிள்ளை பார்த்தா கூட அவன் பிள்ளை தான் அது. 20 வருஷம் கழிச்சு எப்போ ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, அவள் வந்து மாலம் துகிர்ற பி முலையில் இத்தா, எனக்கு இதா முடிஞ்சிருச்சு அவள் சொல்லாமல் இருக்கணும். அவள் மட்டும் சேஃப்டியாக நினைச்சுக்கிறேன்னு, எனக்கு வந்து தலாக்கு விட்டவுடனே எனக்கு மாதவிடாய் நின்றுச்சு, மாதவிடாய் நின்றா எப்போ முடியும், இதா புள்ள பெற வரைக்கும் நீடிக்கும். கற்பமுடி ஆயிடுறான்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் புள்ள பெற வரைக்கும் இதாவில் நீடிக்கும். அதனால் அவள் என்ன சொல்லிடணும், விவாகரத்து பண்ண உடனே நான் வந்து கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிக்கிற வேண்டிய சும்மா, அது கன்சீவாக இல்லாட்டாலும் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த வார்த்தையை சொல்லிவிட்டோம், எங்கே வேண்டாலும் போகலாம், யார்கிட்டையாவது போய் நம்ம புள்ள உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் அது 10 வருஷம் கழிச்சாலும் சரி 20 வருஷம் கழிச்சாலும் சரி அவன் புள்ளன்னு தலையில் கட்டி போடலாம் என்கிற மாதிரி. இதுதான் ஆய்வா? இவர்கள் தான் அறிவாளிகளா? இவங்க சொன்னதை வந்து கேட்டு நம்ம நடந்தால் நேர்வழிக்கு வர முடியுமா? இது என்ன செஞ்சு கொண்டு இருந்திருக்கிறார்கள்? அவ்வளவு கேவலமான முறையில் சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இது அசிங்கமாக தெரியுதா? இல்லை வாழ்க்கையில் கடைப்பிடிக்க இயலுமா? இதை ஒரு சட்டமாக நம்ம அமுல்படுத்தினா சமூகம் என்ன ஆகுறது? எல்லா விதமான ஒழுக்கக்கேடும் வந்துருமா இல்லையா? இவங்க வந்து இதில் வந்து ஷாஃபி மதபுக்காரங்க, இது ஹனஃபிக்கு தான் 20 வருஷ கற்பம்லாம். ஷாஃபிக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறாங்க, டூ மச் ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 4 வருஷமாக்கிட்டாங்க கற்பம். எவ்வளவு இந்த மாதிரிலாம் பண்ணுறதா இருந்தால் 4 வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடைய புள்ளன்னு ஒத்துக்கிறலாம். அவங்க என்ன செய்கிறாங்க, அக்சர் முத்தத்தில் ஹம்லி அர்பௌசினின், கற்பத்தினுடைய குறைந்தபட்ச காலம் என்பது அதிகபட்ச காலம் என்பது 4 வருஷம். ஒரு குழந்தை கற்பத்தில் 4 வருஷம் இருக்குமா? சாத்தியம் இருக்கா? சயின்ஸில் இருக்குதா? நடைமுறையில் இருக்குதா? கேட்டால் எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் 4 வருஷம் கழிச்சு பிள்ளை பார்த்தாருன்னு ஒரு கதை எழுதி வச்சுக்கிறாங்க. இதுதான் ஆதாரமாக அதில் கொடுக்குறாங்களே தவிர 4 வருஷம் ஒரு குழந்தை இருக்குமா? இருந்தால் அம்மா செத்து போயிடுவா, 4 வருஷம்லாம் இருக்க முடியாது. அப்போ அக்சர் முத்தத்தில் ஹம்லி, குழந்தைங்கிற வளர்ந்துக்கிட்டே வேணும். 4 வருஷம் கழிச்சா வயிறு வீங்கி செத்து போயிடும், வெடிச்சு போயிடும். அந்த அளவு குழந்தைச்சின்னு சொன்னால் பிறந்துக்கிட்டு என்ன செஞ்சிடறேன், அது வளரவும் செய்யாது. ஒன்று அது செத்துன்னு இல்லை இவ செத்துருவா, இல்லாட்டி அடுத்து தான் எடுக்கணும். அப்போ 4 வருஷமா ஃபலோ அபானஹா பி ஹுலைன், குலா பண்ணி ரத்து பண்ணி விவாகரத்து பண்ணுறான், 3 தலாக்கு சொல்லி பண்ணுறான், அவ் பி ஃபசகு மூலமாக பண்ணுறான், அவள் ஆனின், இதெல்லாம் விவாகரத்து ஒரு முறை இப்படி பண்ணுறான். ஆனால் உலம் என்ஃபில் ஹம்ல, அந்த கற்பத்தை வந்து அவன் மறுக்காமல் இருந்தானே ஆனால் இப்போ வலதத்தில் 40 சினின், 4 வருஷத்தில் அவள் பெற்றெடுத்தாலேயானால், ஃபகல்ல அதை விட குறைந்த காலத்தில் பெற்றெடுத்தாலேயானால், மின் வக்தில் ஃபிராக், 2 பேர் பிரிஞ்சாங்களே, பிரிஞ்ச டேட்டில் இருந்து 4 வருஷத்துலையோ அல்லது 3 வருஷத்துலையோ 3 வருஷத்தில் பெற்றெடுத்தாலேயானால் லஹிகல் வலது பி ஜவுஜி, அந்த புள்ளையை அந்த புருஷன் தலையில் கட்டப்படும். அந்த புள்ள புருஷனோட இது செஞ்சுனேன் சேர்த்துற வேண்டியதான், வாரிசு சொத்தெல்லாம் வந்துடும் என்று ஹாக்கது அத்துல கூஹு, இப்படித்தான் பொத்தாம்பொதுவாக சொல்லியிருக்கிறார்கள். ஷாஃபி மதவுடைய அத்தாரிட்டியான ரவுலாங்கிற கிதாபில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான என்னென்னு கேட்டால் யானத்து தாலிபின்ல இதை எழுதி இப்படி சொல்கிறாரு, பி தலீலில் இஸ்திக்ரா, 4 வருஷம் நாங்கள் சும்மா கண்ணை மூடிக்கிட்டலாம் சொல்லலை, பயங்கர ஆராய்ச்சி பண்ணி, இஸ்திக்ரான எடுத்து நன்கு ஆய்ந்து தான் இதை சொல்லியிருக்கிறோம். அப்போ பயங்கர ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாங்களா, 4 வருஷம் ஒரு குழந்தை கற்பத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம யோசித்து பார்க்கணும், கிழக்க 12,000 மைலுக்கு அப்பால் உள்ள இதெல்லாம் எங்கே கொண்டு விடு, தலாக்கு வெளிநாட்டில் இருக்கிற கணவர்மார்கள்லாம் இருக்கும்போது 4 வருஷம் கழிச்சு வரும் புள்ள பத்திராண்டு வைங்க, ஒன்றும் கேள்வியை கேட்க இயலாது. ஷாஃபின்னா 4 வருஷம் கேட்கல, ஹனஃபின்னா 20 வருஷம் கேட்க இயலாது. அது உன் பிள்ளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு பிள்ளைக்கு மட்டும், அடுத்த பிள்ளைக்கு சொல்ல முடியாது. ஒரு பிள்ளை வரைக்கும் என்ன செய்யலாம், அந்த மாதிரி சேஃப்டி பண்ணி கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி சொல்வது தான் மார்க்கமா? அது அறிவு விஞ்ஞானத்திலேயாவது இருக்குதா, நடைமுறையிலாவது இருக்குதா? ஒரு கொஞ்சமாவது கூறுவோடு சிந்திச்சு பார்த்தா கூட இதை ரைட்டு நேராக ஒத்துக்குருவாங்களா? இது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இதுதான் ஆராய்ச்சி. இதை உட்காந்து மெனக்கெட்டு பண்ணணுமா? இதுக்கு போய் நேரத்தை உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, இது பயங்கரமான சட்டம் எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இந்த சட்ட நூல்களை படித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து எல்லாமே வந்து கூறுகட்டத்தனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அடுத்து என்ன, இன்னும் சில விஷயங்கள் அவங்க சொன்னாங்க, பதில் சொல்லலைன்னு. எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லித்தான் இருக்குது, 1-2க்கு சொல்ல டைம் இல்லாததுனால சில சொல்லாமல் இருந்து அனைத்துக்கும் சொல்லிடுவோம். அன்பானவர்களே, மாணவர்கள்ட்ட ஆசிரியர் தென்னை மரத்தை பற்றி கட்டுரை எழுது அப்படிங்கும்போது அவன் பசுமாட்டை பற்றியாக எழுதினான். ஏன்னா கேட்டது தென்னை மரத்தை பற்றி, நீ எழுதுறதெல்லாம் பசுமாட்டை பற்றியாக இருக்க, இந்த பசுமாட்டை தென்னை மரத்தை தானங்க கட்டுறாங்க அப்படின்னா அவன் இப்படி சம்பந்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு மதுபுடைய ஆபாசமாக தலைப்பில் ஆபாசம் இருக்க பாருங்கள் அதனால தான் அப்படிங்கிறாங்க. இதுவெல்லாம் ஒரு பேச்சாங்க. தினத்தந்தியில் ஒரு ஆபாசமான செய்தி வந்துச்சுன்னு நாங்கள் சொல்லி காமிச்சிக்கிட்டு ஆபாசம்னு இருக்குதுல்ல, அதனால தான் அந்த பத்திரிகை செய்தி கொண்டு வந்தல சொல்கிறது. ஆபாசம்னு எதில் சொல்லியிருக்கிறீங்க? தப்சீர் ஒன்று சொன்னீங்களா இல்லையா? தப்சீர் நூலில் ஆபாசம் இல்லைன்னு சொல்லுங்கள். தப்சீர் நூலில் எந்த தப்பும் கிடையாதுங்க, இருக்கிறதெல்லாம் மதுஹப் கிதாபில் தாங்க அப்படிங்கிறத உங்கள் நிலைப்பாடா? அப்படியாவது அந்த நிலைப்பாட்டை அறிவிங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிறட்டும். தப்சீர்லாம் எந்த தப்பும் இல்லை போல் தெரியுதுண்டு எழுதுனது தப்சீர் நூல்லாண்டு,
அதில் எதுவும் சொல்லாமல் நீங்கள் இதில் பழைய விஷயம் சொல்லியிருந்தோன்னா அங்கே எல்லாருக்குமே போர் அடிக்குதாங்க. இது எல்லாமே உங்களுடைய கூட்டங்களில் பேசுனது, உங்கள் பத்திரிகையில் எழுதுனது எல்லாம் இப்போ போர் அடிச்சுக்கிட்டு இருக்க. இதை கேட்க நாங்கள் வந்தோம்ல எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் புதிய மேட்ரா இது? காலமெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தது, அதுக்கு பதில் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதை விவாதிக்க அப்புறம் வந்தோம். ஏற்கனவே மத விஷயம் நம்ம விவாதமே நடத்திருக்கிறோம். அப்போ கூட நம்ம சொல்லியிருக்கிறோம், மறுபடியும் அதில் பேசுகிறதா இருந்தால் களியக்காவில் தோற்று போய்விட்டோங்கிற எழுதி தாங்க பேசோன்னு சொன்னோம். நீங்கள் அப்படி எழுதி தரவும் இல்லை, இப்போ பேசுகிறீங்கன்னு சொன்னாலும் என்ன அர்த்தம்? இப்போ ஏற்கனவே நடந்தது நீங்கள் பேசினா கூட அங்கே தோற்று போயிட்டோம், எங்கன்னா பதில் சொல்ல முடியலை, அதெல்லாம் இங்கேயாவது நம்ம சொல்லி பார்க்குறோம் அப்படின்னு வர்ற மாதிரி தானே எல்லாம் வழங்குவாங்க. உலகத்தில் கூட எத்தனை பேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலைப்பு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுடைய நிலைப்பாடு பிஜேயின் தர்ஜமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. தவறு இருக்குன்னு சொல்லி இவ்வளோ சப்ஜெக்டை வச்சுருக்கிறாங்களே, அதுக்கே பதில் சொல்லலை. பார்க்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க, லைவில் பார்க்குற அத்தனை பேர் நினைக்க மாட்டாங்க. ஏன் மதுபிசியை கொண்டு வர்றாங்க? தலைப்பு இப்படியில் இருக்குது, தர்ஜமா தப்சீர். சாதாரணமாக யோசித்தாலே தெரியுமே, உங்கள் தர்ஜமாவில் தப்பை நாங்கள் எடுத்து வைக்கிறோம், எங்கள் தப்சீர் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்க. அன்னைக்கு பார்க்க நேரம் இல்லை, ஏற்கனவே உள்ளதை தூசட்டு கொண்டு வந்து நேரத்தை போக்கலான்னு வந்திருக்கிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு நேரம் இல்லை, அவ்வளோதான். நேரம் இருந்தால் பார்த்து வந்திருப்பீங்க. தப்பு இருந்தால் சொல்ல வேண்டியதானே, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அடுத்து ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவருடைய தப்சீர் நூல்களையும் அதான ஃபஸ்ட்டு சொன்னீங்க. எழுத்து கொடுக்குறாங்க, பொதுவாக எழுத்து இருந்தாலும் தப்சீர்னு சொல்லும்போது தப்சீர் தான், அதான ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அந்த தப்சீர் நீங்கள் இது வரைக்கும் எடுத்து காமிக்கலை. இல்லை, உலக மக்கள் அத்தனை பேரும் புரிகிறார்கள், இமாம்கள் எழுதிய தப்சீர் நூல்களில் எந்த தவறும் இல்லை. அப்போ அதில் எல்லாம் கப்சா இருக்குது, தப்பு இருக்குன்னு சொன்னதெல்லாம் பொய் தான். இவங்க நிலைப்பாட்டில் சொன்னதும் பொய் தான். அப்படி இருந்ததுன்னா அவங்க இது வரைக்கும் சொல்லலை. ஏன் பழைய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? அது மது பிரச்சனையில் அவங்க சொல்லிவிட்டு இதனால் தான் மதுவை பின்பற்ற மாட்டோம், பின்பற்ற வேண்டாம் என்கிறோம். அதுவும் அப்போ தலைப்பு மதப்பை பின்பற்றலாம் வேண்டாம்னு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த தலைப்பே தெரியாமல் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் நீங்கள் படித்து பாருங்கள், அந்த நிலைப்பாடில் என்ன இருக்குங்கிற படித்து பார்த்துவிட்டு அடுத்த விஷயத்திலாவது உங்கள் தப்சீர் நூலில் இப்படி இருக்குங்க, இந்த கருத்து இருக்குங்க, இதான் கொஞ்சம் மாட்டோம்னு சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்கிறோம். அல்லது நாங்கள் அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை எங்களுக்கு, அதனால தான் இதை கொண்டு வந்து நேரத்தை போக்குறோம்டா சொல்லுங்கள். இப்போ மதுஹபு வேண்டுமா வேண்டாமாங்கிறதில்ல, இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த அசிங்கத்தை தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா, அந்த மதபை பின்பற்ற தலைப்பு தப்சீர் நூலில் தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். அதுபோல் நீங்கள் தப்பு இல்லை, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுபோல் எங்களுடைய கூற்றுகளுக்கு இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? கலாலா விஷயத்தில் 2 விளக்கத்தில் அது ஒரு விளக்கம். நீங்கள் அப்படி ஒரு விளக்கம் இது வரைக்கும் யாருங்க சொன்னாங்கன்னு கேட்டோம், சொன்னீங்களா? சொல்லலை. ஏன்னா இப்போ சொல்ல முடியாது உங்களால். அப்படி இல்லை, இப்போ பார்த்துட்டு வேண்டாம், அடுத்த முறை வேண்டாம் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அப்போ வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கள். அதுபோல் இப்னு கசீர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள், அவர் அப்படி சொல்லவே இல்லை, அவருடைய தப்சீர் இல்லைன்னு சொன்னோம். அவர் சொல்லாத கருத்தையும் இப்படி உங்களுடைய தப்சீரில் எழுதியிருக்கிறீங்க, உங்களுடைய மொழியாக்கத்தை எழுதியிருக்கேன்னு கேட்டோம். ஒன்று என்ன செய்யணும், எழுத தப்புங்கன்னு. அல்லது இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி தான் எழுதியிருக்காங்கன்னு இப்போ நீங்கள் வாசகத்தை காமிச்சிங்களா? இது வரைக்கும் 10 நிமிஷமாக நீங்கள் அந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டீங்க, மதப்பு விஷயத்தை 10 நிமிஷத்துக்கு வேலத்தை கிடச்சி விட்டீங்களே. நாங்கள் கேட்ட கேள்வி அப்படியே இருந்துகிட்டு இருக்க. ஆனால் பதில் வேறு சொல்லிவிட்டோங்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் சொன்னதாக தெரியவே கிடையாது. அப்புறம் முல்லஃபத்து குடும்பம் விஷயத்தில் ஹதீஸே வச்சோம். நீங்கள் 2 ஹதீஸை வச்சுவிட்டு அது முஸ்லீம் அல்லாதவனும் கொடுக்கலாம். நீங்கள் வைத்த அந்த 2 ஹதீஸுகளிலும் அந்த ஜக்காத்துங்கிற வார்த்தை இருக்குதான்னு கேட்டோம். முந்தினதில் அஸ்லிமும் இஸ்லாத்துக்கு வாங்க அப்புறம் சலாத்தும் கொடுப்பான்னு தான் இருக்குது. நீங்கள் முஸ்லீம் அல்லாது கொடுக்கலாங்கிறது எப்படி கொண்டு வந்தீங்க? சஃபான் இப்னு உமையா உங்களுக்கு கொடுத்ததுங்கிறது ஹுனைன் யுத்தத்தில் அது யுத்த பொருள் அல்லவா, ஜக்காத்துக்கு எப்படி ஆதாரம் ஆகும் அப்படின்னு கேட்டோமா இல்லையா? நீங்கள் உங்கள் இஷ்டப்பிரகாரம் கருத்துக்களை எழுதிட்டு ஒரு புகாரில் போட்டுட்டு நம்பரை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. உங்கள் இஷ்ட கருத்தை சொல்கிறீங்க, முஸ்லீம்னு போட்டு நம்பர் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் தவறு என்று நேருக்கு நேர் சுட்டி காட்டுவதற்குத்தான் விவாதத்தை அமைச்சு நாங்கள் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலே காணோம். இன்னும் நீங்கள் மதுவுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க, ஒன்றும் பதில் இல்லையா? பதில் இருந்தால் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. 1 இல்லை 2 இல்லை. அதுபோல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் கூட நம்ம சொன்னோமே, நீங்கள் அரபி இலக்கத்து முரண்டு இப்னு கதீர் சொல்லியிருக்கிறான்னு சொன்னதே தப்பு. அரபி இலக்கத்து முரணாக இருந்தால் இறைவன் ஒரு வசனத்தில் எப்படி சொல்லியிருப்பான்னு ஒரு வசனத்தை ஓதி காமிச்சோமா இல்லையா? இங்காதத்தில் துபுதி பிஹி லவுலா அர் ரபத்னா அலா கல்பிஹா. நாங்கள் எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தை சொல்கிறோமோ, இந்த லவுலாங்கிற வார்த்தைக்கு அரபியில் இம்தனாவுல் உஜூதிலி உஜூதி ஷர்த்துன்னு சொல்லுவாங்கங்க. அந்த கருத்தில் அது நடந்திருக்காவிட்டால் இப்படி செஞ்சுருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு அரபி மொழியில் லவுலான்னு சொல்கிறது அது முன்னால் வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி நாடி இருந்திருப்பார்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சியை பார்க்காமல் இருந்திருந்தால். அதே சேமில் இன்னொரு ஆயத்து இருக்குது, ஓதி காமிச்சோமா இல்லையா?
இது அரபி இலக்கணம் பிழையாக இருந்தால் எப்படி அல்லாஹ் சொல்லியிருப்பான்? சரி, நீங்கள் அதுக்கு எப்படி அர்த்தம் வச்சுருக்கிறீங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் நாங்கள் சொன்ன அர்த்தம் தான் நீங்கள் இங்கே வச்சுருக்கிறீங்க. தமிழ் நாங்கள் வாட்சே காமிச்சோமே உங்களுடைய மொழிபெயர்ப்பில். அவரது உள்ளத்தை நாம் பலப்படுத்தி இருக்காவிட்டால் அவர் வெளிப்படுத்தி இருப்பார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, லவ்லாங்கிற வார்த்தைக்கு முன்னால் தான் வருது. இங்காதத்தில் துப்திங்கிறது லவ்லாவுக்கு முன்னால் தான் வருது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் லவ்லாவுக்கு முன்னால் தானே ஹம்ம வந்துச்சு. அதே போல் லவ்லாவுக்கு முன்னால் தான் இங்கேயும் வருது. நாங்கள் சொன்ன அர்த்தத்தை கரெக்டாக அங்கே வச்சுட்டீங்க. இது அப்போ அரபி இலக்கணம் பிழையாக இருந்தால் நீங்கள் இங்கே மட்டும் எப்படி அர்த்தம் வைக்கலாம்? அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான் அரபி இலக்கணம் பிழையாக இருந்தால்? இப்னு கஸீர் அரபி இலக்கணம் பிழைன்னு சொல்லலையே, சர்ச்சை ஒன்று தான் சொல்லிக்கிறேன். அரபி இலக்கணத்தில் எத்தனை சர்ச்சை இருக்குது, அந்த சர்ச்சையும் சொல்லிருக்கிறார். கருத்து வேறுபாடு இங்கே குர்ஆன் அரபி இலக்கணம்னு சொன்னாக்கா சென்டென்ஸ் விஷயத்தில் மற்ற எல்லா விஷயத்துலையும் கூடுமா கூடாதாங்கிற கருத்து ஒரு இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாயிண்ட் அவர் சொல்கிறாரு. அரபி இலக்கணத்துக்கு முரணாக அந்த கருத்துன்னு சொல்லவே கிடையாது. முரண் என்றால் நீங்கள் இப்படி அர்த்தம் வச்சுருக்கு, நாங்கள் சொல்ல அர்த்தம் வச்சுருக்கிறீங்க, குர்ஆன் இப்படி இருக்குது, இதுக்கு நீங்கள் இது வரைக்கும் வாயை திறக்கலையே, பதில் சொல்லிட்டோம். நீங்கள் இது கேட்டோம்ல, எத்தனை தடவை சொல்லி காமிச்சிட்டேன், இது வரைக்கும் பதில் சொன்னீங்களா? அது ஒரு நபி விஷயத்தில் தப்பு வந்திருக்கும் நியாயப்படுத்துகிறாங்களாம். பாருங்கள், ஒரு அவர் நினச்சிருப்பாருங்க தப்பு வந்திருக்குங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு எப்படி ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அதே இதில் எந்த ஆணும் ஒரு பெண்ணிடம் தனிமையில் இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான் என்பது நபி மொழி அல்லவா? ஒரு நபி தப்பு பண்ணாருன்னு சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை கொண்டு வரலாமா? 2 பேரில் மூணாவதாக ஷைத்தான் ஒரு நபி விஷயத்தில் சொல்லலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு தக்வா உள்ள மனித விஷயத்தை சொன்னால் கூட அவர் மனசை வருத்தப்பட மாட்டார். நபி வழி இருக்கட்டும், ஒரு இல்லாத கருத்தை புகுத்துறதுக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரணுமா? அதுபோல் அந்த நபி விஷயத்தில் எப்படி அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு கேட்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுப்பாடாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் தடுமாற ஆரம்பித்தார். அந்த இடத்துல அவங்க நபி தான், ஆனால் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தனிமையில் இருக்கும்போது தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு நபிக்கு சொல்கிற அடைமொழி ஏன்னா, அதாவது விளக்குறாங்க, அப்பெண் மீது அவருக்கும் ஈர்ப்பு ஏற்பட்டு, இதெல்லாம் நபி விஷயத்தில் எழுதுறதா? இதையெல்லாம் சாதிக்கிறதுக்கு அரபி இலக்கணம் பிழைந்து இப்னு கஸீர் சொல்லிவிட்டாங்க. தான் மட்டும் சொன்னாங்க வாரமாமா இப்னு கஸீர் இருக்கிறது, மற்றவங்களாம் இப்னு கஸீர் சொல்லியிருக்காங்க நினச்சிடணுண்டு. அவர் அப்படி சொல்லவே இல்லை, அரபி இலக்கணம் பிழைன்னு சொல்லவே கிடையாது அவர். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் காமிங்க, இப்படி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், இதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? கிடையாதுங்க. அடுத்து பாருங்கள், அவங்களுடைய அந்த மொழியாக்கத்தை எழுதியிருக்கிறாங்க. 2ஆம் நம்பர் வரிசை எண் பக்கம் 1084 பொருள் செய்ய முடியாத எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டாங்க. அந்த ஏன்னா அலிஃப் லாம் மீம் யாசீன் ஹாமீம் இப்படிலாம் வருது இல்லைங்க, ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்லி அரபு மொழியில் சொல்லுவாங்க. இதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறது அவங்க நிலைப்பாடு. அதுக்கு அப்போ ஏன் அர்த்தம் இல்லாட்டா அல்ல ஏன் சொன்னாலும் ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு சொல்கிறாங்க. அந்த நாட்டு இந்த அரபி புலவர்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்களாம் இந்த எழுத்துக்களையெல்லாம் சொல்லிவிட்டு தான் இதை ஆரம்பிப்பாங்க, கவிதை ஆரம்பிப்பாங்க. அந்த நடைமுறையை பயன்படுத்தி தான் அல்லாஹு தாலாம் சொல்லியிருக்கிறேன், நான் எழுதி வச்சுருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த நடைமுறை பிரகாரம் தான் அல்லாஹ் இப்படி சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானா, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? குர்ஆன்லையும் சொல்லலை, நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு விளக்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு கண்டுபிடிச்சிங்கல்ல, இந்த கடுப்பு எங்கேருந்து போயிட்டீங்க, இதுக்கு என்ன ஆதாரம்? சரி, அதுக்கு முன்னுண்டான அந்த புலவர்களிடத்தில் இந்த வழக்கம் இருந்துன்னு சொல்லிங்கள்ல, அப்படி ஒரு புலவர் அவருடைய கவிதைகள் தொடக்கத்தில் இந்த எழுத்துக்களை சொல்லியிருக்கிறார் என்று ஒரு ஆதாரத்தை காமிங்க. சபுல் முல்லக்காத்துன்னு சொல்கிறோம்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னால் உள்ள இலக்கியம் தானே அது. அதிலையாவது அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹஸ்ஸான் சாபித் ரலியல்லாஹு தான் இருந்தாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தான் இருந்தாங்க, கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் அந்த கவிதை படிக்கும்போது இப்படி தான் எழுத்துக்களை சொன்னாங்க, அதனால தான் அல்லாஹ் சொன்னான் அப்படி ஒரு ஆதாரம் காட்டுங்களேன். நீங்களும் ஒரு கருத்து சொல்றீங்களா? குர்ஆனே இல்லை, ஹதீஸனே இல்லை, அப்படி நடந்ததாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரை நடந்த முதல் அமர்விலான கேள்விகளில் ஒரு கேள்விக்குமே அவங்க பதில் சொல்லவே இல்லை, ஒன்றுக்கு கூட சொல்லலை. முஸ்லீம் காஃபிரு அதுக்கு பதில் இல்லை, இப்னு அஸாக்கிர் இருட்டடிப்பு பதில் இல்லை, அபுதாவுது ஹதீஸில் இருட்டடிப்பு பதில் இல்லை, நசை ஹதீஸில் விட்டுட்டு பதில் இல்லை, புகாரில் பாதியை விட்டது அதுக்கு பதில் இல்லை, வேண்டுமென்றே காத்து ஒரு நான் சொல்லலை சொன்னார்னு ஆதாரம் காட்டணும் அதுக்கு பதில் இல்லை, கிழக்குக்கு மேற்குக்கும் உள்ள 12,000 மைலுக்கு அப்பால் கல்யாணம் பண்ணி புள்ள பெறுறது பதில் இல்லை, 4 வருஷம் இதுக்கு பதில் இல்லை, எதுக்குமே பதில் இல்லை, ஒன்று கூட பதில் சொல்லப்படலை. இப்போ என்னென்னா அவங்க சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் பதில் சொல்லப்பட்டது, சிலது அவங்க அறகுறையாக விளங்கிட்டு திரும்ப ஒருக்கா கேட்டிருக்கிறாங்க. இதில் என்னென்னு கேட்டால் ஒன்று ஒன்றா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், ஒன்று விடாமல் பதில் சொல்லிடுவோம்.
சில கடைசி நேரத்தில் புதிய வாதங்களை வைக்கிறது கூட ஒதுக்கி கொண்டு கூட பதில் சொல்கிற மிச்சம் தான் அதுதான் முடிப்போம். ஒன்று கூட பதில் இல்லாமல் இருக்காது. நீங்களும் அது மாதிரி அனைத்துக்கும் பதில் சொல்லணும். அதில் என்ன இருக்கிறாருன்னா, இப்னு கசீர் அவங்களுடைய அந்த இலக்கண நூல், அந்த அவரே இந்த இலக்கணப்படி தப்புன்னு சொல்லியிருக்கிறாரு என்று நம்ம எழுதியிருந்தோம். அந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லலை. இப்னு ஃபீஹி நலுருன்னு தான் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபீ ஹாதல் கவுலி நலுருன் மின் ஹைசுல் அரபியா, அரபு மொழி அடிப்படையில் இதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர அதை தவறுன்னு சொல்லலை அப்படிங்கிறாரு. இது இப்னு கசீர் இப்னு ஜரீர் சொன்னதை தான் எடுத்து காட்டுறாரு. தக்கரஹு இப்னு ஜரீர் ஒ கைருஹு, இப்னு ஜரீரும் மற்றவங்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள்னு. அதே நேரத்தில் இப்னு ஜரீர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யுஃப்சிது ஹாதைனல் கவுலைன், இந்த ரெண்டு சொல்லையுமே ஃபசாதாக்குகிறது. அன்னல் அரப லா துகத்திமு ஜவாப லவ்லா கபுலஹா, லவ்லாவுக்கு விடையாக வரக்கூடியதை அந்த லவ்லாங்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வருவது தவறு, ஃபசா வா என்ற காரணத்தினால இந்த சொல்லு ஃபசாதாகி விட்டதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரே தவிர இதுவும் சொல்லலாம் அதுவும் சொல்லலான்ட்டு இப்னு கசீர் சொல்லலை. அதை நம்ம நிரூபிச்சுக்கிட்டோம். அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னொரு ராசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சொன்னதுக்காக வேண்டி நம்ம இப்னு கசீரை மட்டும் போடலை, இப்னு கசீர் போன்ற நூல்களில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓஹோ பாத்தினுல் லிமா தக்கர்னா, நாம் ஏற்கனவே சொன்ன இலக்கண விதியின் பிரகாரம் இது பாத்தில் தப்பு, இந்த மாதிரி அர்த்தம் செய்கிறது என்றெல்லாம் ராசியிலையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த இலக்கண ரீதியாக சரியாக தவறாண்டு சில வசனங்களை வச்சுக்கிட்டு அவங்க ஆர்கின் பண்ணுறாங்க. அது வந்திருக்கிற மக்களில் முக்கால்வாசி ஒரு விளங்கலை. விளங்குற மாதிரி நீங்கள் வாதம் பண்ணுங்கள், அது இலக்கணத்தில் எப்படி தவறுன்னு நான் விளக்குறேன். நீங்கள் விளங்குற மாதிரி வாதம் பண்ணுங்கள். இது இலக்கணப்படி தப்பு தான், சில தப்சீரில் எழுதப்பட்டதை வைத்துக்கொண்டு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யூசுப் நபி எப்படிப்பட்டவருங்க, ஒரு நபி, ஒரு பொம்பளையை நாடுனார்ன்று சொல்லுகிறார்கள், இது நபிக்கு கொடுக்குற கண்ணியமா அப்படின்னு ரொம்ப கொந்தளிப்பாவெல்லாம் கேட்டாங்க. கேட்டதுனால நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இதை பற்றி நம்ம மனசால் நினச்சாருங்கிறோம்ல, இது நபியுடைய கண்ணியத்தை பாதிக்கும்ல. ஆனால் இவங்க தப்சீரில் இவங்க என்ன எழுதி வச்சுக்கிறாங்க, தப்சீர் தானே சொல்லணும்னு அவசரப்பட்டார். தப்சீரில் என்ன எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த யூசுப் நபி நாடினார்னு வருது, அது என்ன அப்படின்னு இப்னு அப்பாஸ்கிட்ட கேட்கும் பொழுது சொன்னாராம், இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா இவருக்காக வேண்டி ஒரு மல்லாக்கப்படுத்தி விட்டார். ஓ ஜலச பைன ரிஜிலேஹா, யூசுப் நபி ரெண்டு காலுக்கு மத்தியில் போய் உட்காந்துட்டாரு, அவ்வளோ வேலையும் நடந்து போச்சு, கடைசி காரியம் தான் நடக்கலையே தவிர இது பெருசா, இது கோவம் வரணுமா, மனசால் நினைச்சாரு அல்லாஹ் காப்பாற்றிக்கிட்டான், அது பயங்கரமாக நபிமார்களை கேவலப்படுத்திட்டோமா. இவங்க ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய தப்சீர் தப்ரியில் என்ன சொல்லி காட்டுறாரு, இப்னு அப்பாஸ் சொன்னதாக சொல்லி காட்டுறாரு. அந்த என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால் இதை நாங்கள் ஏற்றுக்கிறல, ஆனால் தப்சீரில் அசிங்கத்தை காட்டுங்கிறீங்களா, அதுக்காகவும் யூசுப் நபியுடைய மேட்டரை எடுத்ததுக்காகவும் சொல்லி காட்டுகிறோம். இஸ்தல்கத் லஹு, அந்த அம்மா மல்லாக்கப்படுத்து ஓ ஜலச பை, இதான் தப்சீரா, இதுதான் நபியை கண்ணியப்படுத்துறதா, ஓ ஜலச பைன ரிஜிலைஹா. அதுக்கப்புறம் என்ன, இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அபி முலைக்கா சொன்னதாக போட்டிருக்கிறாங்க, இஸ்தல்கத் லஹு வ ஹல்ல சியாபஹு, அந்த அம்மா மல்லாக்கப்படுத்துருச்சு, இவர் தன்னுடைய ஆடைகளெல்லாம் கலட்டி அவிழ்த்துட்டார், அவ்வளோ வேலையும் நடந்து போச்சு, ஆடைகளெல்லாம் அவிழ்த்து விட்டார். இது அசிங்கமா, மனசால் நினைச்சாருங்கிற அசிங்கமா, தப்சீர்லையும் தான் இருக்குது. தப்சீரை சொல்ல வேண்டியதில்லை, தப்சீரை சொல்லுவோம், நேரம் வரணுன்னா சொல்லுவோம், கலந்து சொல்லுவோம். ஆனால் தப்சீரில் இல்லாமல் மதுஹபு கிதாபை சொன்னாலும் தலைப்பில் உள்ளது தான். இப்போ தப்சீரில் என்ன இருக்குன்னு கேட்டால், யூசுப் நபியை கேவலப்படுத்துகிற விதமாக அந்த பொம்பளை கீழே தள்ளி ஆடையெல்லாம் அவிழ்த்து அந்த மாதிரிலாம் என்ன இருக்கிறது வருகிறது. இஸ்தல்கத் லஹு வ ஜலச பைன ரிஜிலைஹா வ ஹல்ல சியாபஹு அவ் சியாபஹா, அவருடைய ஆடை அல்லது அவளுடைய ஆடையும் கூட எல்லாத்தையும் அவுத்து முழு நிர்வாணம் ஆகிட்டாங்க, அது மாதிரி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு என்ன இருக்குன்னு கேட்டால், வக்காத பைன ரிஜிலைஹா என்ஸா தியாபஹு, அவருடைய அந்த பெண்ணுடைய தொடைக்கு மத்தியில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆடையெல்லாம் கலட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கிறாங்க. இதே மாதிரி நிறைய இன்னும் ஜலசமின்ஹா மஜ்லிஸர் ரஜிலிமின் நிம்ராத்திகி, ஒரு ஆண் தன் மனைவி இடத்துல போய் நெருங்கும்போது உட்கார்ந்து விடுவானே, அந்த அளவுக்கு எல்லாம் நெருங்கிட்டாங்க அப்படின்னாக்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது மாதிரி நிறைய இப்னு ஜரீர் தப்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 அறிவிப்புகளை வரிசையாக என்ன செய்கிறாரு கொண்டு வர்றாரு. அப்போ யூசுப் நபியை மனசால் நினைச்சாரு, இந்த தப்பு நடக்கும்போது அல்லாஹ் காப்பாற்றிக்கிட்டான் நம்ம எழுதியிருக்கிறோம். இது நபிமார்களை எல்லாம் கேவலப்படுத்துன்னு சொன்னக்கூடியவங்க, இதுக்கு என்ன சொல்லணும்? இது மாதிரி உதாரணத்துக்கு தப்ரியை காட்டியிருக்கிறோம், நிறைய தப்சீர்களில் இதை விட வண்டியாக இருக்குது யூசுப் நபியை பற்றி. அப்போ அந்த மாதிரியெல்லாம் பொய்களையும் கப்சாக்களையும் நபிமார்களை கேவலப்படுத்துகிற மாதிரி
அவர் விபச்சாரத்துக்கு நெருங்கிட்டாருங்கிற மாதிரி, தொடையில் உட்காந்துட்டாருங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, எங்கள்கிட்ட பார்த்துக்கிட்டு மனசால் நினைச்சார் என்பதற்கு கேள்வியை கேட்குறீங்க என்பது தான் இதுக்கு நம்ம பதிலாக சொல்லி காட்டுறோம். தப்சீர்னு ஆசைப்பட்டு தப்சீரும் வரும், தப்சீர்லேயும் வண்டவாளங்க நிறைய இருக்குது. அப்பப்போ மதுஹபுக்கு தப்சீர் கலந்து வரும். ஒன்று சாம்பிளுக்கு முதல்ல ஒன்று போட்டுக்கிட்டோம். தப்சீரில் சொல்லலைன்ட்டு ஆசைப்பட்டீங்கல்ல, அதுக்காக வேண்டி தான் அது. அடுத்து என்னன்னு கேட்டால் நசாயி, அது இது ஒரு பெரிய ஆதமா. நான் அப்போ சொல்கிறேன், இது ஒரு மேட்டரே கிடையாது. பேர் நசாயிங்கிறது ஹதீஸோ குரானோ கிடையாது, ஒரு அரபு மொழி சொல்லும் கிடையாது. நசாங்கிறது ஒரு ஊருக்கு பேர், அந்த ஊரில் பிறந்ததுனால அவருக்கு நசாயிம்பாங்க. ஒரு ஊர் பேருங்கிற வகையில் உள்ள ஒரு சொல்லாக இருக்கிறதுனால மக்கள் அறிமுகத்தில் உள்ள என்னத்துக்கு போட்டு மாற்றுவோம் அப்படின்னு செய்கிறோம். இப்போ ஜாஃபர்னு பேர் வைக்கிறாங்க. ஜாஃபர்னு ஒருத்தன் ஜஹுபருமா, ஒருத்தன் ஜாஃபருமா, ஒருத்தன் ஜாஃபருமா. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர். எப்படி மக்கள் அதிகமாக கூப்பிட்டுக்கிறாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிற வேண்டியதான். இப்போ ஷேக் அப்துல்லா ஜமாலி 100 தடவை சொன்னேன். ஷேயன்னா இருக்குது அரபியில், முதல்ல ஷைகுன்னு தான் நான் சொல்லணும். ஷைக்கு அப்துல்லான்னு சொல்லணுமே தவிர ஷேக் அப்துல்லான்னு சொல்லலாமா? ஷேயன்னா இருக்கா அரபியில்? சாசி சூ தான் இருக்கே தவிர ஷேயெல்லாம் கிடையாது. அப்போ ஷேக் அப்துல்லா, அதே ஷேக் அப்துல்லா தப்பாக சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் ஷேக் அப்துல்லாங்கிறேன். அவ்வளவு தானே தவிர இதெல்லாம் ஒரு மார்க்க விஷயமா? ஒரு பேரை சொல்கிற விஷயம் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்களோ அது மாதிரி ஒரு விஷயந்தான். குரான் ஹதீஸை மாற்றக்கூடிய மேட்டர் இதெல்லாம் கிடையாது. தப்புனா ஒத்துக்கிற வேண்டிய, திருத்திக்கிற வேண்டிய, இது திருத்துற விஷயமே இல்லை. தேவைண்டா தான் திருத்துவோம். ஒரு மசாயில் அக்கீதா நம்பிக்கை சம்மந்தப்பட்டது ஏதாவது பாரதூரமாக விளைவு வந்தால் திருத்துவோம். என்னமோ போயிட்டு ஒருத்தர் மைதி மிஷனே பேர் வச்சுருப்பாங்க, நாங்கள் திருத்துவோமா? மைதி மிஷன் பேர் வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லிக்கிடுவோம். அவனுக்கு பேர் மைதி மிஷியாக இருந்தால் மைதி மிஷன் தான் கூப்பிட முடியும், அது அவன் பேர். அந்த மாதிரி ஒரு மக்கள் எப்படி கூப்பிட்டு கொள்கிறார்கள்ங்கிற அடிப்படையில் வைத்து கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும். முஹீதீனே மைதீன் தான் சொல்லுவாங்க. முஹீதீன் தான் அந்த சொல்லுடைய சரியான சொல்லு கூட. நம்மளும் மைதீன் தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஏன் மக்கள் இப்படி தான் சொல்கிறாங்க? அரபி இலக்கணம் விவாதத்தில் பேசும்போது ஒழுங்காக சொல்லிக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன, இந்த அலிஃபுலாமீம். இந்த அலிஃபுலாமீம் என்பதில் இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருந்தது, அப்படி இருந்தது. இந்த சொற்களை பயன்படுத்துவார்கள், அது அரபில் வழக்கத்தில் இருந்தது. இதுக்கு ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் எழுதுன முழுசாக படிக்கணும். அந்த புகாரிக்கு சொன்ன மாதிரி படித்த மாதிரி தான் நினச்சிருக்காங்க. இதையும் அப்படி ஒரு பாரா படிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? எனவே அதாவது என்ன செய்கிறோம்னு கேட்டால், நபிகள் இதில் குறிப்பிட்டிருக்கிறோம், என்ன ஆதாரங்கிறத குறிப்பிட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிறு விஷயத்திற்கு கூட விளக்கம் கேட்ட நபிகள் நாயகத்தின் தோழர்கள் இது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பியதில்லை. இது பற்றி கேள்வி எழுப்பியதாக ஒரு சான்றும் இல்லை. அன்றைக்கு இது சர்வசாதாரணமான நடைமுறையாக இருந்ததை இதிலிருந்து அறியலாம். அதே போல் நபிகள் நாயகம் அவர்களின் எதிரிகள் நபிகள் நாயகத்துக்கும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துக்கும் களங்கம் ஏற்படுத்த எத்தனையோ கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டனர். திருக்குரானில் கையாளப்பட்ட இதுபோன்ற சொற்பிரயோகம் அன்றைக்கு சர்வசாதாரணமாகவும் அவர்களால் ஏற்கப்பட்டதாகவும் இல்லாதிருந்தால் இதை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார்கள். முகமதை பார்த்தீர்களா, அர்த்தமே இல்லாமல் உளறிவிட்டு இறைவேதம் என்கிறார் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் எதையெல்லாம் விமர்சனம் செய்த எதிரிகள் இது குறித்து எந்த விமர்சனமும் செய்யவில்லை. இதிலிருந்து விளங்குறோன்னு தான் எழுதியிருக்கிறோம். ஒரு விஷயத்தை இதிலிருந்து விளங்குறோன்னு எழுதுனா அதிச கொண்டாந்து காட்டினா, ஒருத்தன் கேள்வி கேட்கல அப்படின்னா அலிஃபுலாமின்னு கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒருத்தன் கேட்கல, நடைமுறையில் இருந்தது, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இதிலேருந்து விளங்குறோன்னு தான் எழுதியிருக்கிறோம். எதுலேருந்து விளங்குறோன்னு எழுதியிருக்கிறோமோ அது விளக்கம்னு சொன்ன பிறகு அதுக்குள்ளே அதிச கொண்டாந்து காட்டுங்கன்னா எப்படி காட்டுறது? அதிசம் நாங்கள் சொன்னோமா? ஹதீஸில் இருக்குன்ற எழுதியிருக்கிறோம். இது யார் சிந்திச்சாலும் இது விளங்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இதுலேயும் என்ன செஞ்சிட்டாங்க அவங்க, அது ஒன்று வச்சு அது இந்த மாற்றப்பட்ட விஷயம் இருக்குது பாருங்களேன். மாற்ற அந்த கலாலா விஷயம், மாற்ற அந்த கலாலாவில் 2 கேள்வி கேட்குறார். இது மாதிரி தப்சீர்களில் இருக்குன்னீங்களே, எந்த தப்சீரில் எடுத்து காட்டுங்க அப்படிங்கிறார். எந்த தப்சீரில் இருக்குங்கிற நான் எடுத்துக்காட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டால், நான் என்ன சொன்னேன்னு கேட்டால், ஷேக் அப்துல்லா தன்னுடைய வாதத்தில் 2 கருத்தும் இருக்கிறது என்று தான் சொல்லியிருக்காரே தவிர எங்கள் கருத்து தப்புன்னு சொல்லலைன்னு தான் நான் சொன்னேன். அதாவது 2 கருத்தும் இருப்பதாக அவர் சொன்னார், நான் சொன்னேனே தவிர. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள் வெளிவந்துவிட்டது. இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.